திருமுறை மொத்தம் 12. முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்த பிள்ளையார் அருளியது. அடுத்த 3 திருமுறை அப்பர் பெருமானாகிற திருநாவுக்கரசு பெருமான் அருளியது. 3 3 6 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது. முதல் 3 திருமுறைக்கும் திருக்கடைக்காப்புன்னு பேரு. அடுத்த 3 திருமுறைக்கும் தேவாரம்னு பேரு. அப்பர் சுவாமி பாட்டுக்குத்தான் தேவாரம்னு பேரு. ஞானசம்பந்த சாமி பாட்டுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேரு. சுந்தரர் பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேரு. தேவாரம் பாடுங்கள்னா என்ன செய்யணும்? அப்பர் சுவாமி பாட்டைத்தான் பாடணும். ஆனால் அப்பருடைய பெரும் எல்லையற்ற கருணையினாலே எல்லாத்துக்கும் தேவாரம்னு பேர் வச்சுட்டோம். அப்ப அதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கணும் பாருங்க. அப்பர் சுவாமியை சொல்ல வந்த நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார். சம்பந்தன் தன்னை பாடினான். எல்லா பாட்டிலையும் கடைசி 11ஆவது பாட்டுல அவர் பேர் வந்துடும். சுந்தரமூர்த்தி பொன்னை பாடினான், என் அப்பன் என்னையே பாடினான் அப்படின்னாரா சிவபெருமான். இது வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. அந்த அப்பர் சுவாமிகள் பாட்டுக்கு தேவாரம்னு பேர். அதுக்கப்புறம் 7ஆம் திருமுறை திருப்பாட்டுன்னு பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 8ஆம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையார். 9ஆம் திருமுறை 9 பேர் பாடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. இப்ப நம்ம பார்க்க போறது 9ஆம் திருமுறை, அருமையான பாட்டுகள். 10ஆம் திருமுறை முத்தாம் திருமுறை நேற்றைக்கு பார்த்த திருமந்திரம். 11ஆம் திருமுறை நிறைய பேர் பாடியது, 12 பேர் பாடியிருக்காங்க. சிவபெருமான் உள்பட முதல் பாட்டு சிவபெருமானே பாடியது. அது ஒரு பெரிய நயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த சிவபெருமானுக்கு ஒரு ஆசை, என்ன மன்னிச்சுக்கிடுங்க, என்ன ஆசை தெரியுமா? சங்கப்புலவர்கள் வரிசையில தான் இருக்கணும். அதே மாதிரி திருமுறை ஆசிரியர்கள் வரிசையில தான் இருக்கணும். நான் தான் இதை தொடங்கி இருக்கணும். உலகத்துக்கு எவன் தொடக்கமோ அந்த பெருமான் திருமுறைக்கும் நான் தொடக்கம், சங்க தமிழுக்கும் நான் தொடக்கம் என்று உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று எண்ணினான். அதனால 2 பாட்டு பாடினார் சிவபெருமான். வேற எங்கேயும் கடவுள் பாட்டு பண்ணதா கிடையாதுங்க. 2 பாட்டு பாடினார். நம்ம தருமிக்கு பொற்களி கொடுத்தாங்க, தெரியுதா அந்த கதை? என்ன நாகேஷ் ஞாபகத்துக்கு வர்றாரா? தருமிக்கு பொற்களி கொடுத்தாங்கல்ல, அப்ப ஒரு பாட்டு பாடினார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. நல்ல பாட்டு அது. மயிலியது கெளிய நட்பின் செறிய கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. பழைய சங்க இலக்கிய பாட்டு. அந்த பாட்டை பாடினார் சிவபெருமான். அதனால சங்கப்புலவர்கள் வரிசையிலே முதலிடம் சிவபெருமானுக்கு. ஒரு பாட்டு பாடிட்டார். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர். 27 பத்தி 2 நாளைக்கு அப்புறம் ஒரு முறை சொல்றேன் கந்தர் அலங்காரத்தில். சிவபெருமானை பற்றி பாடிய திருமுறை ஆசிரிய பெருமக்கள் மொத்தம் 27 பேர். அது என்ன 27? நட்சத்திரம் மொத்தம் 27. திருமுறைகளை படிச்சுட்டா நட்சத்திரம் 27. நம்ம சொன்னபடி அது கேட்கும், அது சொன்னபடி நம்ம கேட்க வேண்டாம். திருநள்ளாத்துக்கு போனா சிவபெருமான கும்பிடணுமே தவிர சனீஸ்வரனையே சுத்திட்டு வந்துடக்கூடாது. சனீஸ்வரனை சுத்துங்க, நான் ஒன்னும் சொல்லலை. சிவபெருமானுக்குத்தான் முதலிடம். திருநள்ளாத்துக்கு போனா எல்லாரும் எங்க சுத்துறாங்க? எல்லாம் சனீஸ்வரன் பக்கம் கூட்டம். அர்ச்சகர் கூட அங்கேதான் நிற்கிறார். உள்ளே சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர் தனியா பேசாம உட்கார்ந்து இருக்கார். ஒரு புள்ள இல்லைங்க. நம்ம போய் வாயார பாடுறோம், ஏண்டா ஒரு வயலாவது உருப்படியா வந்தியேன்னு கேட்கிறாரு. அதான் அங்க உள்ள பெரும் சிறப்பு. சரி, திருவிசைப்பா திருப்பல்லாண்டு நம்முடைய 9வது திருமுறை. 11ஆம் திருமுறை சிவபெருமான் பாடியது. என்ன பாடினார் தெரியுமா? திருமுறையில சேர்றதுக்கு மதுரையில பானபத்திரன்னு ஒருத்தன். இந்த பானபத்திரனுக்கு வசதி குறைவு. வசதி குறைவுனா சிவபெருமான் கொடுக்க வேண்டியதானே, எங்க அவர்கிட்ட இல்லாததா? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. பொன்னும் கொடுப்பான், மெய்ப்பொருளும் கொடுப்பான். அப்ப என்ன புரியுது? பொன் பொய்ப்பொருள்னு புரியுது. ராமசாமியும் ஒரு நல்லவரும் வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ராமசாமி கெட்டவன் அர்த்தம். புரியுதா? இப்ப என்ன சொல்லி சுந்தரமும் சிவப்பான ஒரு ஆளு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? தெளிவா புரியுது இல்ல? இப்ப
அது மாதிரி பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானையா. மெய்ப்பொருள் கொடுப்பான், பொய்ப்பொருளான பொன்னையும் கொடுப்பான். இவ்வுலகத்துக்கு பொன் வேணும், அவ்வுலகத்துக்கு மெய்ப்பொருள் வேணும். ரெண்டும் தரக்கூடியவன் சிவபெருமான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. அதனால இவனே பானபத்திரனுக்கு கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கல. சேரமான் பெருமாளுக்கு ஒரு சீட் எழுதி கொடுக்கிறார். சேர நாட்டு ராஜாவுக்கு. இன்னும் சிவபெருமானை விடவா சேரமான் பெருமாள் பெரிய ஆளா போயிட்டாரு. சேர நாட்டு ராஜாவுக்கு ஒரு சீட் எழுதி கொடுக்கிறார். அது என்ன சீட்டு? நீங்க கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸ் சொல்றீங்கல்ல, லெட்டர் ரைட்டிங், கடிதம். இந்த கடிதம் எப்படி எழுதணுங்கிற முறையோட சிவபெருமான் அப்ப எழுதினது. எப்போ? கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு தொடக்கம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலம் எழுதுறார். ஃப்ரம் அட்ரஸ் போடணும்ல, இன்னார் எழுதுனதுன்னு. மதிமதி பொறி செய்யுமாட கூடல். எங்க சந்திரன் மதுரையில மாடத்துல தங்கி இளப்பாரிட்டு போவானா. அப்ப மதுரை மாடம் எவ்வளவு ஓசரம் பார்த்துங்க. சந்திரன் தங்கிட்டு மதிமதி புரிசை மாட கூடல். அன்னங்கள் இருக்கக்கூடிய இடம். அன்னப்பறவை எங்க இருக்கும்? பால்ல தண்ணி குறைவா ஊத்துற இடத்துலதான் அன்னப்பறவை இருக்கும். இப்ப அன்னப்பறவையே காணோம். ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் முந்தையெல்லாம் பாலுக்கு தண்ணி ஊத்துவாங்க, இப்ப தண்ணியில தான் பாலை ஊத்துறாங்க. அன்னப்பறவை ஓடி போயிடுச்சு. அந்த அன்னம் பயில் பொயில், அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் ஞான் மொழி தரு மாற்றம். ஆலவாயில் நிலைத்து நிற்கக்கூடிய சிவபெருமான் சொல்லக்கூடியது. சிவபெருமானுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன? திரு ஆலவாய். ஆலவாயில் மன்னிய சிவன்ங்கிறார். மன்னியன்னு என்ன அர்த்தம்? நிறை பெற்றன்னு அர்த்தம். ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். இது ஃப்ரம் அட்ரஸ். டு அட்ரஸ் யாருக்கு? செருமாவுகைக்கும் சேரலன் காண்க. குதிரையில் வரக்கூடிய சேர நாட்டு ராஜா காண்க. ராஜா யானையில வருவாரா, குதிரையில வருவாரா? ராஜா யானையில இல்ல வருவாரு. சேர ராஜா யானையில தான் வருவாரு. இவர் என்ன சிவபெருமான் குதிரையில் வருவாருன்னு எழுதியிருக்காரு. எதனால தெரியுமா? கடைசியிலே கைலாசத்துக்கு போற பொழுது சேரமான் பெருமாள் குதிரையில போறார். இந்த ஊர்ல யானையில இருக்கிறது பெருசா, குதிரையோட கைலாசத்துக்கு போய் குதிரைக்கும் கைலாசத்தை காட்டுனது பெருசா? அதனாலதான் அதை கொண்டே சிவபெருமான் இப்பவே வச்சார், செருமாவுகைக்கும் சேரலன் காண்க. சரி, சேரநாட்டு ராஜா பார்க்கட்டும் என்ன செய்தி. பண்பால் யாழ்பயில் பானபத்திரன். ரொம்ப பண்புள்ளவன், யாழ் வாசிக்கக்கூடியவன். முக்கியமான வார்த்தை, தன்போல் என்பால் அன்பன். நீ எவ்வளவுக்கு எனக்கு அன்பனோ அவ்வளவுக்கு அவனும் அன்பன். இப்ப 3 பேருக்கு பெருமை. சிவபெருமானுக்கு பெருமை, சேரமான் பெருமாளுக்கு பெருமை, பானபத்திரனுக்கு பெருமை. நீ எவ்வளவுக்கு அன்பனோ, நான் கடவுளுக்கு அன்புள்ளவனா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியாது சார். உங்களை ஏமாத்தி விடலாம். விபூதியை பூசிக்கிட்டு இருந்தான்னா சரிதான், இவரும் பக்தர் போல இருக்குன்னு ரொம்ப பேர் ஏமாந்துருவீங்க. யாருக்கு தெரியும்? பகவானுக்கு தெரியும், எனக்கு தெரியும், வேற ஒருத்தலுக்கும் தெரியாது. அவர் சொல்றார், தன்போல் என்பால் அன்பன். ஆகா, அப்படியா? தன்னை காண்பது கருதி போந்தனன். உங்ககிட்ட பணம் வாங்கிக்கிட்டு வர்றதுக்காக அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லல, உன்னை பார்த்துட்டு வர்றதுக்காக வர்றான். இந்த வார்த்தை புரியுதா? கோயில்ல கும்பாபிஷேகம், ஐயா ஜெயசிம்மன் ஐயா உங்களை பார்த்துட்டு வரலான்ட்டு வந்தோம் அப்படின்னா சரிதான், பார்த்தாச்சு போங்கன்னா சொல்லுவாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். இல்ல, நன்கொடை கேட்க போறோம், உங்களை அந்த வார்த்தை எழுதுறாரு பாருங்க. தன்போல் என்பால் அன்பன் தன்னை காண்பது கருதி போந்தனன். சேரமான் பெருமாள் நான் என்ன செய்யட்டும்னு கேட்பார்ல, மாண்பொருள் கொடுத்து நிறைய செல்வத்தை கொடுத்து வரவிடுப்பதுவே. இவன் அங்க வச்சுக்கிட்டாத, மதுரைக்கு அனுப்பு, இவன் யாழ் வாசிச்சாத்தான் எனக்கு நல்லா இருக்கும். இது எங்க? 11ஆம் திருமுறை முதல் பாட்டு சொக்கலிங்க பெருமான் எழுதிய பாட்டு. அதனால திருமுறை ஆசிரியர்கள் வரிசைகளையும் சேர்ந்துட்டார். சங்கப்புலவர்கள் வரிசைகளில் சேர்றதுக்கு ஒரு பாட்டு, திருமுறை ஆசிரியர்கள் வரிசைகளில் சேர்றதுக்கு ஒரு பாட்டு. அப்போ சிவபெருமானுக்கு இந்த தமிழ் மேல எவ்வளவு ஆசைன்னு தெரியுதா? இது 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை சேக்கிழாருடைய பெரிய புராணம். இப்ப நம்ம பார்க்க போறது 9ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறைக்கு என்ன சார் சிறப்பு?
பஞ்சபுராணம்னா என்ன? தேவாரத்தில் ஒரு பாட்டு. தேவாரம் மொத்தம் 8000 சொச்சம் பாட்டு, அதுல ஒரு பாட்டு. திருவாசகத்தில் ஒரு பாட்டு. திருவாசகம் 658, அதுல ஒரு பாட்டு. திருவிசைப்பாவில் ஒரு பாட்டு. திருவிசைப்பா 298. இந்த 298 பாட்டுக்குள்ள ஒரு பாட்டு. திருப்பல்லாண்டு ஒரு பாட்டு. திருப்பல்லாண்டு 13 பாட்டு. 13க்குள்ள ஒரு பாட்டு. பெரிய புராணத்தில் ஒரு பாட்டு. 4286 பாட்டுல ஒரு பாட்டு. இப்ப சொல்லுங்க, பஞ்சபுராணம்னு 5 புராணம் சொல்ற பொழுது 3 தேவாரத்துக்கும் சேர்த்து ஒரு பாட்டு, திருவாசகத்துக்கு ஒரு பாட்டு, திருவிசைப்பாவுக்கு ஒரு பாட்டு, திருப்பல்லாண்டுக்கு ஒரு பாட்டு, பெரிய புராணத்துக்கு ஒரு பாட்டு. அப்போ இந்த திருவிசைப்பாவையும் இந்த திருப்பல்லாண்டையும் அவங்க எவ்வளவு முக்கியமா கருதி இருக்கிறாங்க. 301 பாட்டுல 2 பாட்டு. சிவபெருமானுக்கு முன்னாலே பாட முடியலன்னா பஞ்சபுராணமாவது பாடணும். சாதாரணமா 12 திருமுறையும் பாடணும். ஒரு திருமுறைக்கு ஒரு பாட்டு. முடியலையா, பஞ்சபுராணமாவது பாடு. முடியலையேன்னு பஞ்ச பாட்டு பாடாதே. ஒரு 5 புராணம், புரியுதா? பஞ்சபுராணமாவது பாடு. அதுல 2 என்னென்ன? திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. இப்ப நம்ம இந்த 9ஆம் திருமுறை பார்க்க போறோம். ஒரு செய்தியை சொல்றேன். இந்த 9ஆம் திருமுறை ஆசிரியர்கள் 9 பேர். இந்த 9 பேரும் நாயன்மார்களில் சேர்க்கப்பட்டார்களா இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்துக்கு பின்னால் வந்தவர்கள். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால. சுந்தரமூர்த்தி சுவாமி 1300 வருஷத்துக்கு முன்னால, 1200ன்னு வச்சுங்களேன். இவங்கெல்லாம் 1000 வருஷத்துக்குள்ள ராஜராஜ சோழ காலத்தை ஒட்டி அப்படி வந்தவர்கள். இவங்க 9 பேர் 63 சேர்க்கப்பட்டார்களா இல்லையா? சேர்க்கலையா? நீங்க எல்லாம் ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப பேர் இருக்கிறீங்க. சித்தாந்தம் படிச்சவங்க இருக்கிறீங்க, பெரிய புராணம் படிச்சவங்க இருக்கிறீங்க. நான் சொல்றேன், இவங்கெல்லாம் பெரிய புராணத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இவர்கள் திருத்தொண்டர் தொகையில் சேர்க்கப்பட்டார்கள். இவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் சேர்க்கப்பட்டார்கள். எங்க சார், எங்க சேர்த்தாங்க? அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கு அடியேன். ஒரு வரி யாரு சொன்னா? சுந்தரமூர்த்தி சுவாமி வச்சார். நீங்க இவ்வளவு அடியார்கள் இருக்கிறீங்கல்ல, இங்க எல்லாம் இவ்வளவு அடியார்கள் இருக்காங்கல்ல, இவங்களை எல்லாம் சுந்தரமூர்த்தி பாடினாரா? பாடினார். ஆமா. எந்த வரி? அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கு அடியேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுக்கு வெளியிலே உள்ள சான்றோர்கள், இந்த காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய அடியார்கள், இன்னும் எத்தனை கோடி வருஷத்துக்கும் செல்லுங்க, அந்த அடியார்களை எல்லாம் சேர்த்து என்ன பாடினார்? முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. அதுல கொண்டே சேர்த்து விட்டார். நம்மெல்லாம் யாரு? அப்பாலும் அடிச்சார்ந்தார்கள். அக்பர் சக்கரவர்த்திட்ட தான்சேன்னு ஒரு புலவன். இந்த தான்சேன் பாடுற பொழுது அக்பர் ரொம்ப பிரியமா கேட்பார். தான்சேன் இந்து, அக்பர் முஸ்லிம். ஆனா அக்பருக்கு மத வேறுபாடு கிடையாது. அவர் பெண்டாட்டிகள் 3-4 பேர் ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள். ரொம்ப பிரியமா கேட்பார். ஒரு நாள் தான்சேன் அக்பர் சக்கரவர்த்தி கேட்கிறார், தான்சேன், உன் குருநாதர் பாபா ஹரிதாசன் ஒருத்தர் இருக்காராமே? ஆமா, இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் காட்டுக்குள்ள ஒரு குடிசையில இருக்கிறார். அப்படியா? அவர் நல்லா பாடுவாராமே? ஆமா, பாடுவார். ஒரு நாள் அரண்மனைக்கு கூட்டிட்டு வர்றியா? யாரு கேட்கிறா? ஹிந்துஸ்தானத்தை ஆண்ட மகா பெரிய சக்கரவர்த்தி அக்பர் சக்கரவர்த்தி கேட்கிறார். முகலாய சாம்ராஜ்யத்தின் புகழுக்கு பெருங்காரணமானவர் அக்பர் சக்கரவர்த்தி. அவர் கேட்கிறார். தான்சேன் சொன்னார், அவர் வரமாட்டார். என்ன, சக்கரவர்த்தி கூப்பிட்டால் வரமாட்டாரா? வரமாட்டார். ஏன்? அவர் இயல்பு அப்படி. அங்கேதான் பாடுவார். அவர் பாட்டை நான் கேட்கணுமே. அப்போ சக்கரவர்த்திகளே, நம்ம 2 பேரும் அங்க போவோம். ராமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க வரணுமே தவிர உங்க வீட்டுக்கா ராமலிங்கேஸ்வரர் வருவார்? ஒண்ணு, நீங்க கோயிலுக்கு வந்துட்டா உடனே உங்க பின்னாலேயே அவர் உங்க வீட்டுக்கு வந்துடுவார்.
இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. ஒவ்வொரு வீட்டுக்கும் அட்ரஸ் கேட்டு போறாராம் திருவம்பாவை. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். திருவம்பாவை. அது மாதிரி தான்சேன் சொல்கிறார், சக்கரவர்த்தி நீங்கள் வாருங்கள். 2 பேரும் மாறு வேஷம் போட்டாங்க. காட்டுக்குள்ள போயாச்சு. பாபா ஹரிதாஸ் குடிசைக்குள்ள இருக்கார். வெளியே 4-5 பேர் உட்கார்ந்து தலையாட்டிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து அவர் பாடு பாடிட்டு இருக்கார். அக்பர் சக்கரவர்த்தி வெளியில உட்கார்ந்தார். கேட்டார், தேவாமிர்தமா இருக்க பாட்டு, அற்புதமான பாட்டு, பாட 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 கண்ணீர் கொண்டது. வெளியில வந்தார்கள், திரும்பினார்கள். அக்பர் சக்கரவர்த்தி தான்சேனை பார்த்து கேட்டார், தான்சேன் நீ பாடுற பாட்டையும் கேட்டிருக்கிறேன், உன் குருநாதர் பாடின பாட்டையும் கேட்டிருக்கிறேன். உன் பாட்டை விட இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா. இவ்வளவு காலமா உன் பாட்டு தான் எனக்கு பெருசா தெரிஞ்சுது. இப்போ இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா. எதனாலன்னாராம். தான்சேன் அப்படி திரும்பினாராம். சக்கரவர்த்திகளே, நான் உங்களுக்காக பாடுகிறேன், பாபா ஹரிதாஸ் சிவபெருமானுக்காக பாடுகிறார், அதனால அவர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. புரியுதா? உங்களுக்காக நான் பாடுறேன், நீங்க கொடுக்கிற பணத்துக்காக நான் பாடுறேன். அவர் பகவானுக்காக பாடுகிறார். பகவான் உள்ள புகுந்துட்டான். ஏடிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசிகளுக்குடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்தாண்டானை மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. சுந்தரமூர்த்தி சுவாமி. அப்படிப்பட்ட பெருமக்கள் 9 பேர் பாடிய 301 பாடல்கள் 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. இதுக்கு என்ன பேர் கொடுத்தான்? இசைப்பான்னு பேர் கொடுத்தான். அந்த காலத்திலே இவர்களே இசை அமைத்தார்கள். அந்த இசைப்படி இது பாடப்பட்டது. இப்ப நம்ம விருப்பத்துக்கு மனோதர்ம சங்கீதத்துல இதெல்லாம் பாடிட்டு போயிடுறோம். நல்லா பாடனது. மயிலாப்பூர்ல சத்குருநாதன் ஒரு ஓதுவார் இருக்கார், அற்புதமா பாடுவார். அவர் இந்த 301 பாடலையும் பாடியிருக்கிறார். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறை. இந்த திருவிசைப்பாவுக்கு உள்ள பெருமையில ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? பாடியவர்கள் பெரும்பகுதி சித்தர்கள், பக்தர்கள் சித்தர்கள். சிதம்பரத்துக்கு நிறைய பாட்டு. இந்த நடராஜா இருக்காரு, ரொம்ப கொடுத்து வச்சவர். தேவாரத்தில் கூட 11, 12 பதிகங்கள் தான் அவருக்கு கிடைச்சது. இதுல 16 பதிகம் அவருக்கு இருக்கிற. 29 பதிகத்துல மொத்தம் 29 பதிகம். 15 பதிகமும் திருப்பல்லாண்டும் யாருக்கு? நடராஜாவுக்கு. 16 பதிகம் நடராஜாவுக்கு. திருவீழிமிடலை, அது தெரியுமா அந்த ஊரை பத்தி உங்களுக்கு? கண்ணன் 1000 தாமரப்பூ வச்சு சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ற பொழுது ஒரு தாமரப்பூ குறைஞ்சு போச்சு. பூ குறைஞ்சு போயிட்டா எந்திரிச்சு போய் அடுத்த பூவை எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. பூஜையில உட்கார்ந்தா எந்திரிக்கப்படாது. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. நம்ம ஒன்னும் சொல்லக்கூடாது. இப்ப பூஜையில உட்கார்ந்தான் செல் அடிக்குது. அப்ப எல்லா போனும் அப்பத்தான் வருது, வராத போனெல்லாம் வருது. என்ன சொல்றான்? நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிவபெருமான் சிரிக்கிறார். ஏண்டா டேய், 15 நிமிஷம் போன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அந்த ஆள்கிட்ட சொல்ற. சிரிப்பாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கோயிலுக்குள்ள போற பொழுது செல்போனை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். சில பேர் அங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்கான். பகவானை விடவா அந்த செல்போன்ல பேசுற ஆளு முக்கியமானவரா போயிட்டாரு. நம்ம பண்ற தப்புக்கள் சொன்னா திருத்திக்குவாங்க, தெரியாது, அதனால செய்யறாங்க. அதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்றது. பெரிய பெரிய சித்தர்கள். திருவேலிமலையை பத்தி சொல்ல வந்தேன். 1000 தாமரப்பூ வச்சு கும்பிட்ட பொழுது ஒரு பூ குறைந்து விட்டது. மகாவிஷ்ணுவாகிற திருமால் பார்த்தார். அந்த கண்ணை தோண்டி அப்பிவிட்டார். நான் ரொம்ப ஈஸியா சொல்லிவிட்டேன். கண்ணில் ஒரு சின்ன எறும்பு கடிச்சாவில்ல தெரியும், என்ன வலி வலிக்கும். அப்படியே தோண்டி பாதத்தில் வச்சு விட்டார். எனக்கு தாமரை கண்ணன்னு பேரு, அதனால தாமரை கண்ணை தோண்டி வச்சுட்டேன்.
கடவுளுக்கு எதை கொடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப பல மடங்கு கிடைக்கும். கடவுளுக்கு நேரம் கொடுத்தா உங்க வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருப்பார். கடவுளுக்கு பணத்தை கொடுத்தா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். கடவுளுக்கு மனசை கொடுத்தா உங்க மனசு சுத்தப்படும். கடவுள் இல்லைன்னட்டா நம்மளும் இல்லாமலே போயிடுவோம். கடவுளுக்கு எதை கொடுக்குறியோ அது அதிகமாக கிடைக்கும். கிருஷ்ண பரமாத்மா கடவுளுக்கு என்ன கொடுத்தாரு? கண்ணை கொடுத்தாரா? அவருக்கு என்ன பேரு? கண்ணன்னு பேரு வந்துருச்சு. கடவுளுக்கு எதை கொடுக்குறியோ அது நிலை. கலை கடவுள் திருப்பாதத்தில் நிலையாகிறது, மற்ற இடங்களில் விலையாகிறது. கண்ணை கொடுத்ததுனால கண்ணன்னு பேர் வந்துருச்சு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. சிவபெருமான் அவருக்கு முன்னால் காட்சி கொடுத்து சக்கராயுதத்தை கொடுத்தாராம். சக்கராயுதம் சிவபெருமானுடைய ஆயுதம். இப்ப பெருமாள் கோயிலுக்கு போனா சக்கரத்தாழ்வாரை சித்திரிங்கள்ல, சக்கரத்தாழ்வார் சிவபெருமானுடைய ஆயுதம். அதை எடுத்து கொண்டாந்து பெருமாள்கிட்ட கொடுத்துட்டார். பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூக்குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தடுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாது கருளியவாறு எங்கும் பரவினாம் தோல் நோக்கமாடாமோ. மாணிக்க வாசக சுவாமிகள் திருவாசகத்திலே பாடுறார். அந்த திருவேலி மடலைக்கு ஒரு பாட்டு, திரு ஆவடுதுறைக்கு ஒரு பாட்டு. நேற்று பார்த்தோம், திருமந்திரம் எழுந்த இடம் திருவாவடுதுறை. அதை பத்தி அடுத்தாப்புல சொல்றேன். அற்புதமான திருத்தலம் திரு ஆவடுதுறை. திருப்பூவனம், திருப்பூவனம் எங்கே இருக்கு? மதுரைக்கு பக்கத்திலே இருக்கு. பாண்டி 14 கஷேத்திரங்களிலே திருப்பூவனம் ஒன்று. இந்த சிவகாமியின் சபதம்னு கல்கி ஒரு நூல் எழுதினார் அந்த காலத்தில். அதுல சிவகாமின்னு ஒரு பொண்ணு, அவ தேவாரம் பாடிக்கொண்டே நடனம் ஆடுவாள். தேவாரம் எந்த பாட்டு தெரியுமா? படிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர் சடைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும். அப்பர் சுவாமிகள் வாக்கு 6ஆம் திருமுறை கடைசி வரி என்ன தெரியுமா? பொழில் திகழும் பூவனத்தும் புனிதனார்க்கே. திருப்பூவனத்தில் பாடின பாட்டு. அந்த திருப்பூவனம் அங்கே. அதை பற்றி ஒரு பதிகம். திருவடை மருதூர். திருவிடமருதூருக்கு என்ன பெருமை? நம்ம ஒரு திருத்தல யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா ஊர்லையும் இங்க உங்க கோயில்ல சாமிக்கு என்ன பேரு? ராமலிங்கேஸ்வரர். மதுரையில என்ன பேரு? சொக்கலிங்க பெருமான். அப்படித்தானே? ஒவ்வொரு ஊர்லயும் அப்படித்தான் பேரு. ஒரே ஒரு ஊர்ல மட்டும் கடவுளுக்கு மகாலிங்கம்னு பேரு. மற்றெல்லாம் லிங்கம் தான். ராமலிங்கம், சொக்கலிங்கம், அப்படித்தான். ஒரே ஒரு ஊர்ல மகாலிங்கம்னு பேர். எந்த ஊர்ல? திருவிடமருதூர்ல. அது என்ன மகாலிங்கம்? அவரே அவரை பூஜை பண்ணதா? அது திருவையாறு. அது திருவையாறு. தன்னைத்தான் அர்ச்சித்த மூர்த்தி திருவையாறு. ஏன் அந்த அந்த திருவிடமருதூர்ல மகாலிங்கம்னு பேரு? ஒரு கோயில்ல சாமியை வச்சு லிங்கம்ங்கிறோம். சோழ நாடே ஒரு கோயில். பிளேன்ல போய் மேல நின்று பார்க்கணும். ஏரியல் வியூங்கிறீங்கல்ல, சோழ நாடு ஒரு கோயில். சோழ நாட்டு கோயில்ல பிள்ளையார் இருக்க வேண்டிய இடத்திலே திருவலஞ்சுழி பிள்ளையார், முருகன் இருக்க வேண்டிய இடத்திலே சுவாமிமலை முருகன், சண்டீசர் இருக்க வேண்டிய இடத்திலே திருச்சேங்கலூர், நடராஜா இருக்க வேண்டிய இடத்திலே சிதம்பரம். மேல போய் பார்த்தா ஒரு கோயில்ல எந்தெந்த திக்கில எந்தெந்த சாமி இருக்குமோ சோழ நாட்டில அந்தந்த திக்கில அந்தந்த சாமி இருக்கு. நவகிரகம் இருக்க வேண்டிய இடத்திலே சூரியனார் கோயில், கர்ப்பகிரகம் சிவலிங்கம் இருக்க வேண்டிய இடத்திலே திருவிடமருதூர். அதனாலே எல்லாத்துக்கும் லிங்கம்னு பேரு. அவர் சோழ நாட்டு கோயிலுக்கு லிங்கம், அதனால மகாலிங்கம்னு பேரு. திருவிடமருதூருக்கு போனா அங்க ஒரு பிரகாரம் இருக்கு. அந்த பிரகாரத்தை சுத்தினா கைலாசத்தை சுத்தின புண்ணியம். பல பேர் போயிருப்பாங்க. பட்டினத்து சுவாமியும் பத்திரகிரியாரு ரொம்ப நாள் வாழ்ந்த இடம் திருவிடைமருதூர். திருவிடை மருதா திரிபுராந்தகா பட்டினத்து சாமி பாடுறார். திருவிடைமருதூர்ல 20 ஆண்டுகள் 2 பேரும் வாழ்ந்தார்கள். பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும். பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிதருதுன்னார் தாய்மாரார். அந்த திருவிடைமருதூருக்கு ஒரு பதிகம், திரு ஆரூருக்கு ஒரு பதிகம். திருவாரூருக்கு என்ன சிறப்பு? 6 மணிக்கு
திருவாரூர்ல ஒரு தீபாராதனை நடக்கும். உலகத்திலே உள்ள எல்லா சிவன் கோயில்களின் கலைகளும் 6 மணிக்கு திருவாரூரில் ஒடுங்கும். திருவாரூர்ல 6 மணி தீபாராதனை பார்த்தா எல்லா கோயில்கள்லையும் சாயந்தரம் சாயரட்ச தீபாராதனை பார்த்த புண்ணியம். அதே மாதிரி சிதம்பரத்திலே ராத்திரி அர்த்தஜாமம். எல்லா சிவாலயங்களின் கலைகளும் அர்த்தஜாமத்தில் சிதம்பரத்தில் திருமூலட்டானேஸ்வரரிடம் ஒடுங்கும். திருவாரூருக்கு அவ்வளவு பெருமை. திருவாரூர் எப்பொழுது தோன்றியது தெரியாது. சிவபெருமான் உடம்பிலே பராசக்தி பாதி பாகத்தை ஏற்றுக்கொண்டாள் அல்லவா? அது எப்ப சார்? எது எந்த காலமோ, எத்தனை கோடி வருஷமோ? பத்ரிநாத்தும் கேதார்நாத்தும் தோன்றின நேரம். கேதாரத்தில் போய் தவம் செய்து பிராட்டி சேர்ந்து கொண்டாள் பெருமானோடு. திருக்கேதாரம் எந்த காலத்தில் தோன்றியது? அதுக்கு முன்னாலேயான் திருவாரூர் தோன்றியது. திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளே. அப்பர் சுவாமிகள் வாக்கு. அற்புதமான திருத்தலம் திருவாரூர். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். இது எப்படி இருக்கு பாருங்க. திருவாரூர்ல பிறந்தா அப்பொழுது புண்ணியமா? அதுக்கு வேற அர்த்தம் ஒண்ணு உண்டு. இந்த மூலாதாரத்து அக்னி திருவாரூர்னு பேரு. உடம்புல உள்ள 6 ஆதாரத்துல மூலாதாரத்துக்கு திருவாரூர்னு பேரு. மூலாதாரம்ங்கிறது என்ன? நேற்றுக்கு திருமந்திரத்தில் சொல்ல வேண்டியதை நேரம் இல்லாம இப்ப தொட்டுக்கிட்டு இருக்கேன். மூலாதாரம்னா எங்க இருக்கு? ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே. அந்த இடத்துக்குத்தான் மூலாதாரம்னு பேரு. உடம்புல முக்கியமான பகுதி அதுதான். அப்பா உடம்புல இருந்து அம்மா வயிற்றுக்குள்ள 5 இடம். அது மேலையும் கீழையும் வளர்ந்தது. அதுக்கு மூலாதாரம்னு பேரு. அதுக்கு கொஞ்சம் மேல வந்தா இந்த ஜலம் போகுது பாருங்க. ஜலம் போற பாதைக்கு நேர் பின்னால முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி, அதுக்கு சுவாதிஷ்டானம்னு பேரு. அதுக்கும் மேல வந்தா கொப்பூள். கொப்பூளுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி மணிபூரகம்னு பேரு. அதுக்கும் தாண்டி மேல வந்தால் இந்த நெஞ்சு, இதயம், அநாகதம். இதுக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி அநாகதம்னு பேரு. அதுவும் தாண்டி இந்த தொண்டை, உள்நாக்கு அல்நாக்கும் சேர்ற இடம் தொண்டையில. இதுக்கு நேர முதுகுத்தண்டுல இந்த இடத்துல உள்ள புள்ளி, அதுக்கு விசுத்தின்னு பேரு. அதுவும் தாண்டி புருவ மத்திய ஸ்தானம், 2 புருவமும் கூடக்கூடிய இடம். நெற்றிக்கு நேரே புருவத்திடைவெளி உற்றுற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம். இந்த இடம் நம்ம குங்குமம் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடம். அந்த இடத்துக்கு ஆக்ஞாஸ்தானம்னு பேர். அதுக்கும் மேலே உச்சந்தலை பிரமரந்திரம்னு பேர். அதுக்கும் மேலே 12 அங்குலம் துவாதசாந்தம்னு பேர். நாளைக்கு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நாளைக்கு வரை இருக்கிறது. அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா துவாதசாந்தத்தை பத்தி பேசுவோம். இந்த மூலாதாரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரு. மூலாதாரங்கிறது திருவாரூர், சுவாதிஷ்டானம்ங்கிறது திருவானைக்காவல், மணிபூரகம்ங்கிறது திருவண்ணாமலை, அநாகதம்ங்கிறது சிதம்பரம். இங்கேயும் டிக் டிக்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரும் ஆடிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஆட்டம் நின்னாலும் ஆபத்து, இந்த அடிப்பு நின்னாலும் ஆபத்து. இதான் அநாகதம் சிதம்பரம். இந்த தொண்டை சொன்ன பாருங்க விசுத்தி, அது திருக்காலத்தி. இந்த ஆக்ஞாஸ்தானம் சொன்ன பாருங்க புருவமத்தி, அது காசி, வாரணாசி. வாரணாசி அதான் சரி. இந்த பிரமரந்திர ஸ்தானம் உச்சந்தலை, அதான் கைலாசம். அதுக்கு மேல 12 அங்குலம் துவாதசாந்த தலம், அதுதான் மதுரை. எங்க கொண்டே வச்சு விட்டாரு? துவாதசாந்த பெருவெளியில் துரியங்கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தந்தருகவே. நாளைக்கு வரப்போகுது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். மதுரை சிறப்பு, மீனாட்சி பிள்ளை தமிழ் எல்லாம் நாளைக்கு வரப்போகுது. எதுக்கு சொல்ல வந்தேன்? மூலாதாரங்கிறது என்ன? திருவாரூர். மூலாதாரத்து அக்னி பிராணாயாமத்தினாலே மேலே கிளம்புது பாருங்க, அதுக்குத்தான் பிறப்புன்னு பேரு. மனுஷன் பிறந்தா அடுத்த பிறவி இல்லாம பண்ணிக்கணும்.
அக்னிய உடம்புல ஒரு அக்னி இருக்கு தெரியுமில்ல, 98.4. அந்த அக்னி மூலாதாரத்தில் இப்படி இருக்கான். பிராணாயாமத்தினாலே அது அப்படி மேலே எந்திரிச்சு அப்படி புறப்படுமா. இது பூரா தாண்டி அக்னி இங்க வந்துடுமா. என்னைக்கு அந்த அக்னி புறப்பட ஆரம்பிக்குதோ அப்போ நமக்கு பிறப்புன்னு அர்த்தமா. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னா என்ன அர்த்தம்? மூலாதாரங்கிற ஊர் திருவாரூர், அங்கே அந்த அக்னி புறப்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு ஞானிகள்னு பேர். நமக்கும் தான் இருக்கு, புறப்படாம இப்படியே இருக்குது. எத்தனையோ ஜென்மமா இருக்கு. மூலாதாரத்தின் மூண்டெடு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே, ஔவையார் பாடிய விநாயகரகவன். அந்த அக்னி அதான் திருவாரூர் பிறந்தார்கள்னா திருவாரூர்ல பிறந்த எல்லாருக்கும் அடியேன்னு அர்த்தம் இல்ல. நீங்க அப்படின்னா திருவாரூர்ல பிறந்த எல்லாரும் எங்கேயோ போயிடுவாங்க, நீங்க வேற எங்கேயோ போகக்கூடாது. அது வேற எனக்கு பயமா இருக்கு. திருவாரூர் பிறந்தார்கள்னா அப்படி அர்த்தம் இல்ல. மூலாதாரத்து அக்னியை யாரெல்லாம் எழுப்ப கற்றுக்கொண்டார்களோ அந்த ஞானிகளுக்கு நான் அடியவன். சுந்தரமூர்த்தி சுவாமி பெரிய யோகம் பண்ணவர். அதான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு பாடின பாட்டு. சரி, நம்ம அந்த திருவாரூர் ஆக எத்தனை ஊராச்சு? திருவேளிமலை, திருவாவடுதுறை, திருப்பூவனம், திருவிடைமருதூர், திருவாரூர், இதெல்லாம் பாடல் பெற்ற கஷேத்திரங்கள். பாடல் பெறாத கஷேத்திரங்கள் இருக்கு, அதையும் இதுல பாடியிருக்காங்க. திருவிசைப்பா அதையும் பாடியிருக்கு. திருவிடைக்களி, திருவிடைக்களி எங்க இருக்கு? திருக்கடவூருக்கு பக்கத்தில் இருக்கு. திருக்கடையூர்ல ரொம்ப பேர் தப்பா சொல்றாங்க. அபிராமி அம்மன் கோயில் ஆலயம் இருக்கிற ஊருக்கு என்ன பேரு? திருக்கடவூர். கடையூர்னா கடைசியா போன ஊர்னு அர்த்தம், சொல்லக்கூடாது. திருக்கடவூர் அபிராமி, அதுக்கு பக்கத்துல திருவிடைக்களி, அற்புதமான முருகன் கோயில். அது திருக்கலந்தை ஆதித்தேச்சரம் எல்லாம் தஞ்சாவூரை சுத்தி. திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழபுரம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சாவூர். இவ்வளவும் பாடல் பெற்றிருக்கு 9ஆம் திருமுறையில. இதுவரைக்கும் பாடப்படாத பல கஷேத்திரங்கள். அதான் திருவிசைப்பாவுக்கு ரொம்ப சிறப்பு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 9 பேர் பாடின பாட்டு, 301 பாட்டு. அங்கங்க ஒன்னா தொட்டு கொண்டு ஒரு 10 பாட்டு சொல்லலாமான்னு பாக்கிறேன். அது கடவுள் திருவுள்ளம். முதல்ல எங்க போறோம்? திருமாளிகை தேவர்கிட்ட போறோம். இத பாடிய பெருமக்கள் 9 பேர். அந்த 9 பேர் பேரையும் சொல்லணும்ல. திருமாளிகை தேவர்னு ஒருத்தர், 4 பதிகம் 45 பாட்டு. சேந்தனார்னு ஒருத்தர், 4 பதிகம் 47 பாட்டு. கருவூர் தேவர்னு ஒருத்தர், 10 பதிகம் 103 பாட்டு. பூந்துருத்தி நம்பிகார நம்பின்னு ஒருவர், 2 பதிகம் 12 பாட்டு. கண்டராதித்தர்னு ஒரு சோழ ராஜா, 1 பதிகம் 10 பாட்டு. வேணாட்டு அடிகள்னு சேர குறுநில மன்னர், 1 பதிகம் 10 பாட்டு. திருவாலி அமுதனார்னு ஒரு வைணவர், 4 பதிகம் 42 பாட்டு. புருஷோத்தம நம்பின்னு ஒரு வைணவர், 2 பதிகம் 22 பாட்டு. சேதிராயர்னு ஒருவர், அவர் ஒரு குறுநில மன்னர், 1 பதிகம் 10 பாட்டு. ஆக பல்லாண்டு சேர்த்து 301 பாட்டு. சும்மா புரியறதுக்கு ஒரு சின்ன பட்டியல் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சில வரலாறுகள், அற்புதமான பாட்டுகள். திருமாளிகை தேவர்னு ஒருத்தர். திருமாளிகை தேவருடைய சமாதி பார்க்கணுமா? திருவாவடுதுறைக்கு போகணும். திருவாவடுதுறையிலே திருமாளிகை தேவருடைய அற்புதமான சமாதி கோயில் அமைந்திருக்கிறது. சாயந்தரம் அதுக்கு பூஜை வழிபாடுகள் திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கு. திருமாளிகை தேவர், இந்த திருமாளிகை தேவர் இருக்காரு, இவர் பெரிய சித்தர். போகர்னு ஒரு சித்தர். போகரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். பழனி ஆண்டவனுடைய திருமேனியை நவ பாஷாணத்தினாலே செய்தவர் போகமுனிவர். பழனியில சித்திர மாசம் அக்னி நட்சத்திரம் வரும். அக்னி நட்சத்திர நேரத்தில் பழனி மலையில ஒரு குறிப்பிட்ட செடியில் பூ பூக்கும். அந்த பூவிலிருந்து வரக்கூடிய காற்றை சுவாசித்தால் உடம்புக்கு நல்லது.
ஏதோ ஒரு முக்கியமான மூலிகை. அதனால அந்த நேரத்தில் பழனியில எல்லாரும் மலையை சுத்துவாங்க. எப்போ அக்னி நட்சத்திரம் ஒரு 21 நாள் சொல்லுவாங்க ஒரு கணக்கு. அந்த 21 நாளும் பழனியை சுத்துவாங்க. போகர் என்ன பண்ணார், 9 நஞ்சுகளை கொண்டு வந்தார். விஷம் மூலிகை. ஒவ்வொரு மூலிகையும் சேர்க்கணும். சேர்க்கிற பொழுது அது கெட்டிப்படணும். கெட்டிப்பட மாட்டேங்குது, ஒன்னோட ஒன்று சேர மாட்டேங்குது. அந்த மூலிகை சாறு முறியுது. என்ன செய்யலாம்? முருகான் நாரா ஒரு பையன் எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறான். பழனி மலை கோயில்ல வடகிழக்கு மூலையில சில மூலிகைகள் இருக்கின்றன. அக்னி நட்சத்திர நேரத்தில் அந்த மூலிகைகள் பூ பூக்கும். அந்த பூவை எடுத்துக்கிட்டு வா, அந்த மூலிகை சாறை எடுத்துக்கிட்டு வா, அதை எடுத்து ஊத்தினா கரெக்டா எல்லாம் சேர்ந்துடும். அந்த சாறை எடுத்து 9 மூலிகைகளை ஒன்றாக சேர்த்து, பாஷாணம்னா விஷம்னு அர்த்தம், 9 விஷங்களை ஒன்னா சேர்த்து அற்புதமான பழனி ஆண்டவன் விக்கிரகத்தை பண்ணிவிட்டார். அதுக்கு மேல கோட்டிங் கொடுத்து விட்டார். நம்ம டாக்டர்கள் மருந்து எழுதி கொடுப்பாங்க, கேப்சியூல் வெளியில நல்லா இருக்கும், எடுத்துட்டு உள்ள போட்டீங்கன்னா தாங்காது கசப்பு. கேப்சியூல் அப்படி சாப்பிடணுமா இல்லையா? அதை எடுத்து கையில கொட்டி சாப்பிட்டா வாந்தி எடுத்துடும். சரிதானா? உள்ளே இருக்கிற மருந்து தான் முக்கியம். ரொம்ப கசப்பா இருக்குன்னு வெளியில ஒரு கோட்டிங் கொடுக்கிறாங்க. அது மாதிரி போக முனிவர் பழனி ஆண்டவ மூர்த்திக்கு, பாஷாண மூர்த்திக்கு 2 மூர்த்தி பண்ணி ஒரு மூர்த்திக்கு கோட்டிங் கொடுத்து விட்டார் வெளியில. அதுக்கு அபிஷேகம் பண்ணின பால், அதற்கு அபிஷேகம் பண்ணின பஞ்சாமிர்தம் 2ஐயும் சாப்பிட்டா வயிற்றிலே குன்ம வியாதி மாறும். வயிற்று வலி. அந்த ராக்கால சந்தனம் சாப்பிட்டு பாருங்க, நெஞ்சில ஒரு பள்ளம் இருக்கு பழனி ஆண்டவனுக்கு. ராத்திரி 8 மணி 8:30 மணிக்கு ராக்கால நடக்கும். நகரத்தார்களுடைய கட்டளை. இவ்வளவு சந்தனம் கொண்டு விட்டு போவாங்க. சந்தனத்தை அவர் நெஞ்சில வச்சிருவாங்க, பழனி ஆண்டவருடைய நெஞ்சில. மறுநாள் காலம்பரத்தான் எடுப்பாங்க. அப்ப ராத்திரி 8ல இருந்து காலம்பர 5 மணி வரைக்கும் அது அந்த உடம்புல இருந்திருக்கு, மூலிகையோட இருந்திருக்கு, நவபாஷான திருமேனியில இருந்திருக்கு. மறுநாள் காலம்பரை எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு பார்த்தா உரைப்பா இருக்கும். இந்த மிளகு உரைக்குது பாருங்க, அப்படி இருக்கும். சாப்பிட்ட 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கப கப கபன்னு பசிக்கும். 50 இட்லி உள்ள போகும். ஆமாங்க, நான் உண்மையை சொல்றேன், அப்படி பசிக்கும். உடம்பு நல்லா இருக்கும். அந்த ராக்கால சந்தனம் புகழ்பெற்ற மூலிகை. பழனி ஆண்டவ மூர்த்தி, அவர் மேல பட்ட காற்று நம்ம மேல பட்டா புண்ணியம். அதுக்குத்தான் பழனிக்கு இவ்வளவு கூட்டம் போகுது. அதிசயமநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே. அந்த போக முனிவருடைய சாதனை இது. போகருடைய சிஷ்யர் திருமாளிகை தேவர். போகருக்கு 2 சிஷ்யர்கள். ஒருத்தர் திருமாளிகை தேவர், இன்னொருத்தர் கருவூர் தேவர். உங்களை பத்தி கேட்டிருக்கிறீங்களா? திருமாளிகை தேவரை பத்தி ஒரு செய்தி சொல்றேன். சோழ நாட்டு ராஜாக்களுக்கு தீட்சை கொடுக்கிறது இவர். தீட்சைன்னா என்ன? 5 எழுத்து மந்திர உபதேசம். சிவ தீட்சைன்னு சொல்றோம் பாருங்க. 5 எழுத்து மந்திர உபதேசம் தரக்கூடிய குருஸ்தானத்தில் இருந்தவர் திருமாளிகை தேவர். அவங்க மடத்துக்கு பேரு மாளிகை மடம். அதனால அவருக்கு மாளிகை தேவர்னு பேரு. நடராஜாவை பூஜை பண்றவர். உலகத்திலே உள்ள மூர்த்தங்களில் மிகச் சிறப்பான மூர்த்தம் நடராஜ மூர்த்தம். யாரு சொன்னா? டாக்டர் மு வரதராஜனார். எல்லா மூர்த்தங்கள்லையும் அற்புதமான மூர்த்தம் தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற நடராஜ மூர்த்தம். நடராஜா ஆடிக்கிட்டே இருப்பார். அது எப்படி தெரியுது? எங்க நடராஜாவை பார்த்தா உங்களுக்கு ஆடிக்கிட்டே இருக்காரா இல்லையான்னு எப்படி தெரியுது? இந்த காலை தூக்கி இப்படி நிக்கலாம் தானே, அவர் ஆடுறாரா இல்லையான்னு எப்படி தெரியும்? 1942 எங்க சொந்த ஊரான தேவகோட்டையில ஒரு விழா நடந்தது, தமிழிசை விழா. டாக்டர் MS சுப்புலட்சுமி வந்து தமிழிலே 3 மணி நேரம் பாடினாங்க.
தெலுங்கு கலக்காம, சமஸ்கிருதம் கலக்காம அத்தனை பாட்டும் தமிழ். தேவாரம், திருவாசகம், தனிப்பாட்டுகள், 3 மணி நேரம் கச்சேரி, தமிழிசை கச்சேரி. அப்போ டாக்டர் அழகப்ப செட்டியார்னு ஒரு கொடை வள்ளல், காரைக்குடியிலே கல்லூரியை கட்டிய புண்ணியவான். அவரு ஒரு நடராஜாவை பரிசா கொடுத்தார். அந்த நடராஜா 5 பொன் விக்கிரகம். அப்ப 800 ரூபா. 1942 800 ரூபா. இன்னைக்கு எத்தனை சைபர் போடுறதுன்னு தீர்மானம் பண்ணிக்கிடுங்க. அந்த நடராஜ விக்கிரகத்துக்கு சிறப்பு என்ன தெரியுமா? நடராஜா புலித்தோல் கட்டியிருப்பார். புலிக்கு வால் இருக்குமில்ல, இந்த வால் தொங்கணுமா வெறப்பா இருக்கணுமா? செத்து போன புலிவால் தொங்குமா வெறப்பா இருக்குமா? தொங்கிரும். ஆனா அந்த நடராஜ விக்கிரகத்துல வால் வெறப்பா இருக்கும். இப்படி இருக்கும் படுகடையா. எதனால? டாக்டர் அழகப்பா சொன்னார், இடுப்புல ஒரு வாலை கட்டிக்கிட்டு, இப்ப எனக்கு ஒரு வால் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு வாலை கட்டி இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் வேகமா சுத்துனா அந்த வால் எப்படி இருக்கும்? தொங்குமா வெறப்பா இருக்குமா? வெறப்பா இருக்கும். அதை காமிச்சுட்டா சிற்பி. நடராஜாவுக்கு உள்ள புலித்தோல்ல உள்ள அந்த வால் வெறப்பா இருக்கிறதுனால என்ன புரியுது? நடராஜா சுத்திக்கிட்டே இருக்கிறார்னு புரியுது. நடராஜ தாண்டவம் நடந்து கொண்டே இருக்குதுன்னு புரியுது. புரியுதா? அது அவ்வளவு சிறப்பு. நடராஜா தான் உலகத்திலே உள்ள மூர்த்தங்களில் உலகத்தை ஆட்டக்கூடிய மூர்த்தம். சிவபெருமானுடைய வடிவங்களில் தில்லை அம்பலத்து கோயில் ரொம்ப சிறப்பு. அதனாலதான் அதுக்கு கோயில்னு பேர் கொடுத்தான். நடராஜாவை பூஜை பண்றவர் திருமாளிகை தேவர். இந்த கருவூர் தேவர்னு ஒருத்தர் சொன்ன பாருங்க, அவரு அம்பாள் பராசக்தியை பூஜை பண்றவர். ஒரு நாள் நடராஜா பூஜை முடிச்சு சாமிக்கு கொடுத்த பிரசாதம் அதை கொண்டாந்து கருவூர் தேவர்கிட்ட கொடுத்தார் திருமாளிகை தேவர். கருவூர் தேவர் வாங்கி சாப்பிட்டுட்டார். கருவூர் தேவர் அம்பாளுக்கு வழிபாடு பண்ணார். அம்பாளுக்கு வழிபாடு பண்ண பிரசாதத்தை கொண்ட திருமாளிகை தேவர்கிட்ட கொடுத்தார். திருமாளிகை தேவர் தொட்டு கும்பிட்டுட்டு எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கல, தொட்டு கும்பிட்டு கை எடுத்துட்டார். வாங்கி சாப்பிடணுமா இல்லையா? இது என்ன வம்பா இருக்கு? அவர் கொடுத்த பிரசாதத்தை நான் வாங்கி சாப்பிட்டேன், அது நடராஜா பிரசாதம். நான் கொடுத்த பிரசாதத்தை இவர் வாங்கி சாப்பிடல, அது அம்பாள் பிரசாதம். நேர குருநாதர்கிட்ட போயிட்டார். குருநாதர்கிட்ட போயிட்டார். குருநாதர் யாரு? போகர். அவர்கிட்ட போயிட்டாங்க 2 பேரும். சாமி, அவர் கொடுத்த பிரசாதத்தை நான் வாங்கிட்டேன், நான் கொடுத்த பிரசாதத்தை மரியாதைக்கு தொட்டுட்டு விட்டுட்டார். இது சரிதானா? சரின்னாராம். என்ன ஜெயசிம்மன் ஐயா, இந்த பாருங்க அவருக்கு சந்தோஷத்தை. சரின்ட்டாராம். ஏன்? சிவபெருமானுக்குள் சக்தி அடங்கும், சக்திக்குள் சிவபெருமான் அடங்க மாட்டான். சிவபெருமானுக்குள் சக்தி அடங்கும். அவர் சக்திக்குத்தானே அம்பாள்னு பேரு. எங்க இப்போ மலர் இருக்கு, மனம் இருக்கு. மனத்துக்குள் மலர் அடங்காது, மலருக்குள் மனம் அடங்கும். பாலுக்குள் சுவை அடங்கும், சுவைக்குள் பால் அடங்காது. அப்படித்தானே சிவமும் சக்தியும். இதுதான் சரின்ட்டாரா. சிவபெருமானுடைய வழிபாடு, அதற்கு துணை செய்வது சக்தியின் வழிபாடு. நல்ல தெளிவா இருக்கணும். அம்மாட்ட போய் சொல்லி 500 ரூபா பணம் வேணும் எக்ஸ்கர்ஷனுக்குன்னு அப்பாட்ட வாங்குறான்ல பையன். அப்பாட்ட நேர்ல போனா பெல்ட்டை கழட்டிடுவாரு. அம்மாட்ட போய் சொல்லி எனக்கு 500 ரூபா வேணும், அம்மா நேரம் பார்த்து சொல்லி அப்பாட்ட சரின்னு வாங்கி. இதான் சார் கோயில். எங்க மதுரை மீனாட்சி கோயில்ல முதல்ல மீனாட்சிகிட்ட போய் காலில் விழுந்துடணும். அவதான் சிவபெருமானை பார்க்கறதுக்கு கண் கொடுப்பா. சிவபெருமானை பார்க்க முடியாதுங்க இந்த கண்ணை வச்சுக்கிட்டு. அவன் படைச்ச சூரியனையே பார்க்க முடியல, அவனை எப்படி பார்க்க முடியும்? சிவபெருமானால் படைக்கப்பட்ட சூரியனை உங்களால பார்க்க முடியுதா? முடியலையே. அப்ப படைச்ச பகவானை எப்படி பார்க்க முடியும்? அம்பாள் கண் கொடுத்தா தான் பார்க்கலாம். அதனாலதான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. இப்படி சிவனருளே அவனருளே கண்ணாக காணி நல்லால் இப்படி என் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. அப்படிப்பட்டவர் திருமாளிகை தேவர். ஒரு நாள் காவேரி ஆத்துல குளிச்சுட்டு வர்றார். குளிச்சுட்டு பூசைக்கு வர்றார்.
திருவாவடுதுறை கோயிலுக்கு வர்றார். வழியில பணத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவர் கையில பூக்கொடலை, சிவத்துக்குரிய மலர். பிணம் வந்தா சின்ன இடம், அந்த பக்கம் இந்த பக்கம் போறதுக்கு இடம் கிடையாது. இவரை ஒட்டிக்கிட்டு தான் போகணும். அந்த பிண வாடை பூவில் அடிக்கப்படாது. என்ன செய்கிறது? அதுவும் வந்துருச்சு. இவரும் போயிட்டார். இனிமே ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். பிள்ளையார் அங்க ஒருத்தர் இருக்கார், இப்பவும் இருக்கார் திருவாவடுதுறையில. அந்த பிள்ளையார ஒரு பார்வை பார்த்தாராம். பிள்ளையார் நான் பார்த்துக்கிறேன். என்ன வேடிக்கை தெரியுமா? பணம் இவருடைய பூக்கொடலை அப்படியே மேல போயிடுச்சு. இவர் கையில வச்சிருந்த பூக்கொடலை மேல போயிடுச்சு. பிணம் பாடையை விட்டு இறங்கி நடந்து வந்துச்சு. சித்து, பிணத்துக்கிட்ட தானே பூக்கொடலை போகப்படாது. பிணத்துக்கு உயிர் வந்துட்ட பணம்னு பேரு இல்லையே, மனுஷன்னு தானே பேரு. மனுஷன் உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பாங்க, பணத்துக்கு யாராவது இடம் கொடுப்பாங்களா? ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு போனேன் ஒரு கல்யாண வீட்டுக்கு. நிறைய செருப்பு தொலைச்சதுனால ஒருத்தர் எழுத்த வீட்டுக்கு போனேன். சார், இந்த செருப்பை உங்க வீட்டில் போட்டுட்டு போறேன், கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்டு வந்து செருப்பு எடுத்துக்கிறேன், நல்லா போட்டுட்டு போங்கிறாரு. செருப்புக்கு மரியாதை. ஒரு வீட்டில் பணத்தை தூக்கிட்டு வர்றாங்க, தோல் வலிக்குது. சார், உங்க வீட்டில் கொஞ்சம் இறக்கி வைக்கவானா? எவனாவது ஒத்துக்குவானா? அந்த செருப்புக்கு உள்ள மரியாதை கூட உயிர் போயிட்டா இதுக்கு கிடையாது. இதை காப்பாத்தான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி பிணம் எந்திரிச்சு நடந்து வந்துருச்சு. பூக்கொடலை மேல போயிடுச்சு. எந்திரிச்சு நடந்த உடனே இவர் குறுக்கல போயிட்டாரு. போய் பூக்கொடலை கையில வாங்கிட்டு இவர் போக பணம் திரும்பவும் விழுந்துருச்சு. முடிஞ்சு வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பாட்டில் இருக்கு. திருவாவடுதுறைக்கு அவ்வளவு சிறப்பு. அந்த ஊர் மக்கள் பூரா காலையில சிவபெருமானை கும்பிடுற மாதிரி திருமாளிகை தேவரை கும்பிடுவாங்க. குளிச்சுட்டு வந்தா திருமாளிகை தேவரை முதல்ல கும்பிடுவாங்களாம். ஒரு நுட்பம் சொல்றேன். கல்யாணமான பெண்கள் கர்ப்பமாக இருக்கிற பொழுது யாரை அடிக்கடி பார்க்கிறாங்களோ அவங்களுடைய முகம் அந்த குழந்தைக்கு பதியும்னு ஒரு வழக்கு உண்டு. அது சயின்டிபிக்கலா சரியா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எந்த அதுக்கு தான் நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் நல்ல படங்களை மாட்டி வைக்கிறது. சொக்கலிங்க பெருமான் படம், மீனாட்சி படம், மகாலட்சுமி படத்தை மாட்டி வச்சா பிறக்கிற புள்ள நல்ல முகத்தோட பிறக்கும். இந்த கண்ட கண்ட படங்களை மாட்டி வச்சா பையன் அப்படித்தான் பிறப்பாங்க. ஆமா, இப்ப பிறக்கிறவ என்ன சொல்றான்? டிஷ்யூம் டிஷ்யூம்ங்கிறான் பிறந்த உடனே. ஏன்? 10 மாச கர்ப்பத்திலும் படம் பார்க்க தவறாத பத்தினிமார் கூட்டம் நம்ம நாட்டில் அதிகம். நீங்க படத்தை பார்த்தா பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? டிஷ்யூம் டிஷ்யூம்னு தான் இருக்கும். பழைய காலத்தில் தவம் இருந்து பிள்ளை பெற்றார்கள். தவம் இருந்த பொழுது சிவபெருமானை நினைத்து பிள்ளை பெற்றார்கள். சிவபெருமான் மாதிரி பிள்ளை பிறந்தது. திருமாளிகை தேவரை எல்லாரும் கும்பிட்டதுனால அந்த ஊர்ல ஒரு 20-30 பிள்ளைகள் இவர் முகச்சாடைக்கு பிறந்துருச்சு. யாரோ இவருக்கு வேண்டாதவன் ராஜாட்ட போய் வத்தி வச்சுட்டான். உங்களுக்கு புரியுது இல்ல எப்படி இருக்கு? நம்மால யோக்கியமானதை ஒரு காலம் சொல்ல மாட்டான். அயோக்கியத்தனம்னா வெளியே வந்துடும். இந்த ஆள் இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டாரு, 20 பிள்ளைகள் இவர் முகச்சாடைக்கு இருக்கு. ராஜாட்ட போய் சொல்லிட்டான். இவர் அப்பாவி மனுஷன், சித்தர், மகா சித்தர், பரமஞானி. ராஜா அங்கிருந்து அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்டான். இவர் திருவாவடுதுறையிலே பெருமானை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்படி கும்பிடுற நேரத்தில் அங்கிருந்த ஆட்கள் வந்து விட்டார்கள். இவர் பார்க்கிறார், சிவபெருமானே நாராம். இந்த வந்தவங்க இவர் இழுத்துட்டு போ வந்தான் பாருங்க, ஒரு 50-60 பேர். அவன் ஒருத்தன் கட்டி பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டான். ஒன்னும் புரியாம இவரு கவலைப்படாம நிற்கிறார். ராஜாட்ட போனா என்னடா இப்படி ஆகி போச்சு. சரி, அந்த ஆளு தலையை வெட்டி கொண்டு விட்டு வந்துட்டான். வந்தா யாரோ அவனுக்குள்ள ஒருத்தனை வெட்டி கொண்டு போயிட்டாங்க. ராஜா அங்கிருந்து சேனைகளை அனுப்பினாராம். இவர் சிவபெருமானேன்னாராம். மதில் சவத்தில் உள்ள நந்திகளை பூரா அனுப்புனாராம் சிவபெருமான். எல்லா நந்திகளும் போக சேனை துண்டக்கானம் துணியக்கானம்னு ஓட கடைசியில ராஜா காலில் வந்து விழுந்துட்டான். இன்னைக்கு திருவாவடுதுறை போய் பார்த்திருக்கிறீங்களா? மதில் சவர்கள்ல நந்தி இருக்காது. ஒரே ஒரு பெரிய நந்தி முன்னால இருக்கும். சிவனுக்கு முன்னாலே பெரிய நந்தி இருக்கும். நந்திக்குரிய திருத்தலம் திருவாவடுதுறை. அப்பவே என்ன சொன்னேன்?
சோழ நாட்டை ஒரு கோயிலாக வைத்து பார்த்தால் சிதம்பரம் நடராஜாவுடைய சந்நிதி, திருவலஞ்சுழி பிள்ளையார் சந்நிதி, சுவாமிமலை முருகன் சந்நிதி, திருச்சேங்கலூர் சண்டீசர் சந்நிதி, கர்ப்பக்கரகம் மகாலிங்கம், திருவிடமருதூர் கர்ப்பக்கரகம், நந்தி இருக்கிற இடம் திருவாவடுதுறை. ரொம்ப சரியா இருக்கும். சிவலிங்கம் எங்க பார்த்திருக்கோ திருவாவடுதுறை நந்தி அதை எதிர்த்தாப்புல பார்த்திருக்கோம். திருவாவடுதுறையிலே வாழ்ந்தவர் திருமாளிகை தேவர். இவருக்கு அவ்வளவு புகழ். அவர் பாடின பாட்டு அற்புதமான பாட்டு. ஒரு பாட்டு எடுத்துக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை எடுத்துக்கிறேன். ஒளி வளர் விளக்கே, சிவபெருமான ஜோதிமயமான விளக்கா கும்பிடுறார். ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, சொர்க்கம்னா அது எப்படி இருக்கும்? அங்க ரம்பை இருப்பா, ஊர்வசி இருப்பா, திலோத்தமை இருப்பா, அதெல்லாம் கதை. ஒரு தீ இருக்க மாட்டான். நம்மால கதையை நல்லா கட்டி விட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, யாரும் கிடையாது. சொர்க்கம்னா எப்படி இருக்கும்? ஒளியும் வெளியும் தான் இருக்கும். ஸ்பேஸ் அண்ட் லைட். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் எங்க வருது? கந்தர் அலங்காரம். அருணகிரிநாத சுவாமி முருகன் அருள் பெற்ற பெருமான் பாடுறார். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாடை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே. ஒளியும் வெளியும் தான் சொர்க்கம். நிம்மதியா இருக்கும். இருட்டு பயம் கொடுக்கும், வெளிச்சம் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒளியும் வெளியும் தான் சொர்க்கம். ஒளி வளர் விளக்கே. அதனாலதான் ராமலிங்க சுவாமி எல்லாத்தையும் கும்பிட்டு கடைசியில ஜோதி வழிபாட்டில் வந்து நின்றார். திருவண்ணாமலையில சிவபெருமான் யாரு? ஜோதி தானே. ஞானிகளுக்கு பூர்வ மத்திய ஸ்தானத்துல ஒரு ஜோதி தெரியும். எங்க இந்த குங்குமம் போட்டு வைக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல உள்ள தெரியும். அதத்தான் எல்லாரும் தீபாராதனைன்னு கும்பிட்டது. வெளியில தீபாராதனை, உடம்புக்குள்ள புருவ மத்தியிலே ஜோதி தரிசனம். ஆமா சார், தீபாராதனையும் போது குருக்கள் மணி அடிக்கிறார்ல, உடம்புக்குள்ளே ஜோதி தரிசனம் ஆகிற பொழுது மணி சத்தம் கேட்கும். இது அடையாளம் தானே. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், உடம்புக்குள்ள தெரிகிறத வெளியில் காட்சியாக காட்டினோம். நமக்கு தெரியலையே சார் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த பக்குவத்துக்கு வந்து மூலாதார அக்னியை எழுப்பலையே. நம்ம அக்னியை எழுப்பினா 4 இட்லிக்கும் சாம்பாருக்கும் தானே கேடு. வேற எப்படி அக்னியை எழுப்பணும் இல்லையே. அதனால நம்ம இருக்கிற இருப்புல இருந்து அடுத்த பிறவி எடுத்து ஆண்டொன்று போனால் வாண்டு 2 தோன்றும்னு புள்ள குட்டிகளை பெற்று உலகத்துக்கு ஜனத்தொகையை அதிகமாக்கி 350 கோடி உண்டாக்கி விட்டோம். நம்ம பண்ண கைங்கரியம் இதுதான். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே. எல்லாம் கெட்டு போயிடும். டைனமிக் வேர்ல்டுங்கிறான். எல்லாம் மாறி போயிடும். உடம்புல உள்ள அணுக்கள் மாறுதா இல்லையா? 12 வருஷத்துல அவ்வளவு மாறி போயிருமா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் மாறும். எது நிச்சயம்? நிலையாமை நிச்சயம், மாற்றம் நிச்சயம். எதுவும் அப்படியே நிற்காது. ஸ்டாட்டிக் வேர்ல்டு இல்ல, இது டைனமிக் வேர்ல்டு. மாற்றம். சிவபெருமான் மட்டும் அப்படியே இருப்பார். உலப்பிலா ஒன்றே, கெட்டு போகாத ஒன்று. உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. உணர்வுகளை தாண்டியவர் சிவபெருமான். உங்களால் உணர முடியாதவர், உணர்வுகளுக்கு அப்பால் பட்டவர். பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார், நாவினால் எச்சில் படாதவன் இறைவன் மட்டுமே. நீங்க 1000 திருவாசகம் பாருங்க, அதுக்குள்ள அடங்கிடுவாரா? மாட்டார். அதுக்கு அப்பால போய் நிற்பார். 1000 தேவாரம் பாடுங்க, அதுக்குள்ள அடங்கிடுவாரா? மாட்டார். அதுக்கு அப்பால போய் நிற்பார். உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே. ஆள் எப்படி இருப்பார்? செக்கச்செவேல்னு பளிங்கு மாதிரி இருப்பார், மணிக்குன்று மாதிரி இருப்பார், செந்தாமரை காடனையமே நின்றார் திருவாசகத்திலே. அப்படி இருப்பார். சித்தத்துள் தித்திக்கும் தேனே. தேன் நாக்குக்கு தானே தித்திக்கும், இது மனசுக்கு தித்திக்கும். நாக்குக்கு தேன் கொண்டே வச்சாத்தான் தித்திக்கும், மனத்துக்கு தேன் நினைக்கிறவாதெல்லாம் தித்திக்கும்.
எங்க தேன் கையில கிடைச்சா தானே, இது நினைச்சா போதுமே. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே வண்டே, இந்த பூவுல போய் தேன் சாப்பிடாதே, வேற ஒரு பூ சொல்றேன் அங்க போய் சாப்பிடு. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. மாணிக்கவாசக சுவாமி வாக்கு. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே. அழின்னா அன்பு. யார் அன்பு செய்கிறார்களோ சிவபெருமான் அவங்க மடியில் வந்து உட்கார்ந்திருப்பான், அங்கே ஆனந்த கனியாய் இருப்பான். அம்பலம் ஆடரங்காக வெடிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. ஒன்ன சொல்றதுக்கு எனக்கு ஆற்றலை கொடு. ஆண்டவனை பத்தி பேசணும்னா அதுக்கு ஆண்டவன் ஆற்றலை கொடுக்கணும். ஆண்டவன் பேச்ச கேட்கணும்னா அதுக்கு ஆண்டவன் ஆற்றலை கொடுக்கணும். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார்னு வைஷ்ணவத்திலே ஒரு பெரியவர் அழகா சொல்லுவார். பேசுறவங்க கேட்கிறவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு மகாலட்சுமியும் அவங்க அக்கா மூதேவியும் வருவாங்களாம். தங்கச்சிக்கு பேரு ஸ்ரீதேவி, அக்காவுக்கு பேரு மூதேவி. கழுத மேல வருவா. அவளுக்கு கோயில் கட்டி இருக்காங்க காசியில மூதேவிக்கு. அதெல்லாம் பெரிய ஆச்சரியம். கும்பிடுறாங்க அதை. ஏன்னா நீ வரப்படாதுன்னு, நீ கிட்ட வரப்படாது தாயேன்னு கும்பிடுறான் போய். இது எப்படி இருக்கு? ஸ்ரீதேவிய நீ வரணும்னு கும்பிடுறான். நாரதர்கிட்ட ஸ்ரீதேவியும் மூதேவியும் வந்தாங்களாம். ரெண்டு பேர்ல யாரு அழகுன்னு கேட்டாங்களாம். நாரதர் பார்த்தார், ஸ்ரீதேவி அழகுன்னா மூதேவி வந்துடுவா, மூதேவி அழகு இல்லைன்னா ஸ்ரீதேவி இல்லை. இப்படி சொல்லுவோம், ஸ்ரீ மூதேவி அழகுன்னு சொல்லிவிட்டா ஸ்ரீதேவி போயிடுவா, ஸ்ரீதேவி அழகுன்னு சொல்லிவிட்டா மூதேவி வந்துடுவா. என்ன பண்றது? நாரதர் கெட்டிக்காரர். ரெண்டு பேரும் கொஞ்சம் நடந்து போங்கன்னாரா. நடந்து போனாங்களாம். ஸ்ரீதேவி உனக்கு முன்னழகு அதிகம், மூதேவி உனக்கு பின்னழகு அதிகம், நீ போய்கிட்டே இரு, அவ வந்துகிட்டே இருக்கணும். எப்படி விவரம் பார்த்தீங்களா? எதுக்கு சொல்ல வந்தேன்? அற்புதமான வாக்கு. விளம்புமா விளம்பே. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சொன்னார், இவங்கள்ட்ட மூதேவியும் ஸ்ரீதேவியும் வருவாங்களாம். யாரெல்லாம் நல்லா கேட்கிறாங்களோ அவங்க தோளுல ஸ்ரீதேவி உட்கார்ந்துக்குவாளாம். ரசிச்சு கேட்கிறாங்கல்ல உங்களை மாதிரி ஸ்ரீதேவி உட்கார்ந்துக்குவாளாம். அதே மாதிரி தன்னை மறந்து ஒழுங்கா பேசுறாருல அவரு தோல்லையும் ஸ்ரீதேவி உட்கார்ந்து இருப்பாளாம். வீட்டுக்கு போற பொழுது ஸ்ரீதேவி அவங்களோடயே போயிடுவாளாம். இந்த சில பேர் ஓரத்துல உட்கார்ந்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்கல்ல, நல்லா பேசுறாரு, வீட்டுல கூட தூக்கம் வரல, இங்க சுகமா தூக்கம் வருது அப்படின்னு அந்த ஓரத்துல சாஞ்சுக்கிட்டு தூங்குறான் பாருங்க, அவன் தோல்ல மூதேவி போய் உட்கார்ந்துக்குவானாம். பேசுற பொழுது சில பேருக்கு மறந்து போயிடும். ஒரு பாட்டை சொல்லிவிட்டு என்னமோ சொன்னேன்பா, அப்படி பேசுறவன் தோல்லையும் மூதேவி உட்கார்ந்துக்குவாளாம். அவங்க போற பொழுது அவங்க வீட்டுக்கு அவ போயிடுவாளாம். இப்ப புரியுதா? உங்க வீட்டுக்கெல்லாம் யாரு வரப்போறா? மகாலட்சுமி ஸ்ரீதேவி வரப்போறா. அதான் இப்படி கேட்குறீங்க. அப்படி என்ன ஞானம் உள்ள இடத்துக்குத்தான் ஸ்ரீதேவி போவா. என்ன சொல்றாரு? பகவான் கட்டளை இருந்தால் தவிர பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. நாம் பேசலம்மா, சத்தியமா நாம் பேசல. ராமலிங்கேஸ்வரர் பேச வச்சா பேச்சு வரும், இல்லாட்டி நின்று போயிடும். ஒரு வார்த்தை பேச முடியாது. நடக்கிறது யார் நடக்க வைக்கிறான்? அவன் நடக்க வைக்கிறான். பழனி பாத யாத்திரையில் எங்க அனுபவம். நடக்க முடியாதுன்னவன் நடந்துருவான். நான் எத்தனை முறை போயிருக்கேன் அப்படின்னவன் நின்றுவான். நான் பார்க்கிறேன், அனுபவிச்சேன். நான் 10 முறை பழனிக்கு போனேன். ஆளு கால் வீங்கி போச்சு, கொப்பளம் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய தக்காளி பழம் காலில் இருக்கு, கொப்பளம், நடக்க முடியல. கடவுளேன்னு வந்தவர் அற்புதமா கடந்து வந்துட்டார். யாரு காரணம்? பெருமான் காரணம். விளம்புமா விளம்பு. பெருமானே, உன்னை சொல்வதற்கு ஆற்றலை நீ கொடு. உன்னை நினைக்கிறதுக்கு நீ என்னை நினை. அவன் நினைச்சாத்தான் அவனை நீங்க நினைக்கலாம். நீங்க எப்போ அவனை நினைக்கிறீங்களோ அப்போ கடவுள் உங்களை நினைச்சிட்டாருன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களால நினைக்க முடியாது. யாரு பாடுற பாட்டு? திருமாளிகை தேவர். வேகமா ஓடுறேன், 2வது ஆள் சேந்தனார்னு ஒருத்தர்.
இந்த சேந்தனாரை பத்தி நிறைய சொல்லணும். சேந்தனார் யார் தெரியுமா? பட்டினத்தார் விட்டு கணக்கப்பிள்ளை. பட்டினத்தார் நவகோடி நாராயணமூர்த்தி. கோடிக்கணக்கில் 9 கோடி பொண்ணு அந்த காலத்துல, வீடு பூரா தங்கம். நாளைக்கு காலையில அதை பத்தி கொஞ்சம் பேசுறேன். 9 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரர் பட்டினத்தார். அவர் கணக்கப்பிள்ளை சேந்தனார். பட்டினத்தார் சன்னியாசி ஆயிட்டார். சேந்தனார் பக்கத்துல போனார். சாமி, இவ்வளவு சொத்து கிடைக்க என்ன செய்யட்டும்? 5 லட்சம் ரூபாய் எடுத்து ராமலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு கொடுத்துரு. ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து ஒரு காலேஜ் கட்டு. ஒரு 20 லட்சம் ரூபாய் எடுத்து சண்முகநாதன் ஐயா கையில கொடுத்துரு. நல்ல நிகழ்ச்சிகள் ஒழுங்கா நடத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த பணம் எனக்கு சொந்தம்னு அர்த்தம். இதை இப்படி செய்யினா என்ன அர்த்தம்? இந்த பணம் எனக்கு சொந்தம்னு அர்த்தம். பட்டினத்தார் என்ன சொன்னாரு? இது என்ன செய்யட்டும்னு கேட்டார்ல, எப்படியும் போகட்டும்ட்டு போயிட்டார். பரம ஞானி. சேந்தனார் என்ன பண்ணாரு? 9 கோடி சொத்தையும் நான் தான் கணக்கப்பிள்ளை எடுத்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாரா? இல்ல, வாரி வாரி தெருவில் வந்தவன் போனவன் சொந்தக்காரன் அவ்வளவு பேருக்கு அள்ளி விட்டு முடிச்சுட்டாரு. சில பேர் வாங்காதவன் இருப்பான் பாருங்க. ராஜாட்ட போய் சொல்லிவிட்டான், இந்த ஆளு எல்லா பணத்தையும் வெளியில கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு 3/4 வாசிய இவர் சுரண்டிட்டார். அந்த காலத்திலே இதெல்லாம் இருந்திருக்கு. கொண்டு போய் ராஜா இவரை சிறையில போட்டுட்டான். சேந்தனார் பரமபக்தர், தில்லை நடராஜ பெருமானை வழிபடக்கூடியவர். அவர் பண்ணது தப்பு இல்லை. எப்படியும் போகட்டும்னா இருக்கிறதுக்கு வாரி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. யாராருக்கும் கொடுத்தது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் எடுத்துக்கல, யாருக்கோ கொடுத்தாரு, எடுத்துக்கட்டும். ராஜா ஜெயிலில் போட்டு விட்டான். சேந்தனார் மனைவி பட்டினத்தார் காலில் போய் விழுந்தான். பட்டினத்து சாமி ஒரு பாட்டு பாடினார். கைத்தளை நீக்கி என் முன் காட்டு வெண் காட்டுடானே. சேந்தனார் கையில விலங்கு போட்டிருக்கு. இந்த விலங்க உடைச்சு எனக்கு முன்னால் சேந்தனாரை காட்டு. சிவபெருமான்கிட்ட ஒரு உத்தரவு போடுறார். அவ்வளவுதான், அவர் கை விலங்கு தெரித்தது. சேந்தனார் ஜெயில் கதவுகள் திறந்தன. பட்டினத்தார் காலில் வந்து விழுந்துட்டார். ராஜா ஓடி வந்தான் பின்னாலேயே. பட்டினத்தார் பெருமை தெரிஞ்சது, சேந்தனார் பெருமை தெரிஞ்சது. சேந்தனார் ஊர்ல இருக்க மாட்டார், காட்டுல வந்து உட்கார்ந்து இருப்பார். வீட்டில் ஒரு நடராஜ விக்கிரகம் வச்சிருப்பார். தினந்தோறும் நடராஜாவுக்கு களினா தெரியுமா? இந்த இனிப்புல பண்ணுவாங்கல்ல, உளுந்து அப்புறம் வெல்லம் எல்லாம் சேர்த்து பண்றது உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க. திருவாதிரை களின்னு திருவாதிரை அன்னைக்கு பண்றாங்கல்ல, இந்த களி தான் ஆண்டவனுக்கு நைவேத்தியம் பண்ணுவார் சேந்தனார். விக்கிரகத்தை, நடராஜ விக்கிரகத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி சிவான்ட்டு சாப்பிடுவார். ஒரு நாள் ஒரு சன்னியாசி வந்துட்டார். புலித்தோல் கட்டி இருக்கிறார், சூலாயுதம் ஏந்தி இருக்கிறார், நெற்றி நிறைய நீர், பசிக்குதேன்னாராம். இவர் களிதான் இருக்குன்னாராம். ரொம்ப களிப்போடு சாப்பிடுவேன்னாராம். களினா மகிழ்ச்சின்னு அர்த்தம். வந்தவர் பகிரார சாப்பிட்டார். ஐயா, இன்னும் கொஞ்சம் களி இருக்கா, என் பொண்டாட்டிக்கு கொடுக்கிறேன்னு வாங்கிக்கிட்டாராம். இவர் இருந்ததை எடுத்து அவர் கையில கொடுத்து விட்டார். முடிஞ்சது, சாப்பிட்டு போயிட்டார். இவங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் அன்னைக்கு ஒன்றும் கிடையாது. சிவா அவங்க சாப்பிட்டாங்க, யாரோ வந்தவர் சாப்பிட்டார்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கார் சேந்தனார். கோயில்ல அன்னைக்கு சாயந்தரம் நடராஜாவுடைய கருவறை திறக்கிறாங்க. நடராஜாவுக்கு முன்னாலே களி சிந்தி கிடக்கு. என்ன சுத்தமா உள்ள கோயில்ல களி சிந்தி கிடக்கு. கமகமகமான வாசனை அடிக்குது. சில வீடுகளில் சாம்பார் வாசனை மூக்க தொலைக்கும். எப்பவுமே மனுஷனுக்கு மூளையை விட மூக்கு வேகமா வேலை பார்க்கும். இயல்பு. ஆமா, சாம்பார் வாசனை அடிக்குமா இல்லையா நமக்கு? ஆகா, நல்லா இருக்குடா சாம்பார் வாசனைம்பா. என்ன, எல்லா ஜென்மத்திலையும் இந்த நாக்கு ருசி நம்மளை விட்டு போகாது. பிறந்த பிள்ளைக்கு வாயில பாலை தொட்டு வைங்க அப்படின்னா எவன் சொல்லி கொடுத்தான்? அதான் பழைய பிறவி இருந்ததுங்கிறதுக்கு அடையாளம். பிறக்கிற போதும் பாலை ஊத்துவான், போற அன்னைக்கும் பாலை ஊத்துவான். அதுவும் பால் தான், இதுவும் பால் தான். புரிஞ்சு வச்சு கதை.
களி வாசனை அடிக்குது. எல்லாம் ஆச்சரியப்பட்டானா. நடராஜா சொன்னாரா, சேந்தனார் விட்டு களி நமக்கு உகப்பு, இன்னைக்கு திருவாதிரை, இனிமே ஆண்டுதோறும் களிதான் எனக்கு நைவேத்தியம்னாரா. அப்படிப்பட்டவர் சேந்தனார். சேந்தனார் விறகு விற்று வாழ்க்கை, அதிலே சிவனடியார்களுக்கு சாப்பாடு. பட்டணத்தாட்டிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் சோத்துக்கு என்ன மாதிரி செய்யணும்ல, விறகை எடுத்து விற்று வாழ்க்கை. அந்த களி சேந்தனாருக்கு ரொம்ப பெருமை. 3 பெருமை என்ன தெரியுமா? 1, திருவிடைக்களியை பாடியவர் சேந்தனார். திருவிடைக்களி முருகன். இதுவரைக்கும் சிவபெருமானத்தான் பாடியிருக்கு திருமுறையில. 8ஆம் திருமுறை முடிய சிவபெருமான் தான். 8ஆம் திருமுறையில ஒரே ஒரு பாட்டு அம்பாளுக்கு, காதார் குளையாட. 9ஆம் திருமுறையிலே முருகப்பெருமானுக்குன்னு 10 பாட்டு. இப்பத்தான் திருமுறைக்குள்ளே முருகப்பெருமான் வர்றார். யாரு பாடினது? சேந்தனார் பாடினது. எந்த ஊர்? திருவிடைக்களி. சேந்தனார் சிதம்பரத்தை பாடினார், திருவிடைக்களியை பாடினார், நடராஜாவையும் பாடினார், முருகப்பெருமானையும் பாடினார். நடராஜாவை பாடின பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கற்றவர் விடுங்கும் கற்பக கனியை. அது கற்பக கனி. அது என்ன கற்பகம்? ஒருத்தன் மே மாச வெயில்ல போய்கிட்டே இருந்தான். ரொம்ப தாகமா இருக்கு, பசிக்குது. பசிக்கு சாப்பாடு கிடைச்சா தேவையில்லையேன்னு நினைச்சான். ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்தான். திடீர்னு சாப்பாடு வந்துருச்சு. அட பரவாயில்லையே, தண்ணி கிடைச்சா தேவையில்லையேன்னா தண்ணி வந்துருச்சு. காத்தடிச்சா தேவையில்லையேன்னா காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நினைச்ச எல்லாம் நடக்குது. சோத்தை சாப்பிட வேண்டியதானே போட்டு, இதை பரிமாறுறதுக்கு அழகான இளம்பெண்ணு கிடைச்சா தேவையில்லையேன்னு நினைச்சாங்க. இந்த புத்தி இருக்கே ஒழுங்கா இருக்காது, மோசமான புத்தி. எப்படி வேணுமா? இளம்பெண்ணு, அழகான பெண்ணு வேணுமா பரிமாறுறதுக்கு? என்ன அவளையா சாப்பிட போறேன்? ஆனாலும் பரிமாறுறதுக்கு அப்படி பொண்ணு வேணுமா நினைச்சா ஒரு அழகான பொண்ணு வந்துருச்சு. பரிமாற ஆரம்பிச்சது. வயிறார சாப்பிட்டான். ருசியா இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச உடனே களைப்பா இருக்கு. தூங்கினா தேவையில்லையே, கட்டிலும் மெத்தையும் இருந்தா தேவையில்லையேன்னா. இந்த மனுஷனுக்கு ஆசைக்கு எல்லையே கிடையாது. கொடுக்க கொடுக்க கேட்டுக்கிட்டே இருக்கவே மனுஷன் தான். கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவார், அந்த காலத்திலே ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன். சின்னப்பா தேவர் இப்ப வந்து ஒரு நாளைக்கு 10,000 கொட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப நினைக்கிறேன், நாமே நோட்டடிச்சா என்னன்னு. இதான் மனுஷன். 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்கிறாரு, வாங்கிட்டு பேசாம இருக்கியா? நாமளே நோட்டடிச்சா என்ன, டாலரே அடிக்கலாமே. இதான் மனுஷன். மேன் இஸ் எ பண்டில் ஆஃப் டிசையர்ஸ். ஆசைகளின் கட்டுக்கு பெயர் மனிதன். கற்பக மரத்தின் உட்கார்ந்தானா, சாப்பிட்டானா, கட்டிலும் மெத்தை இருந்தா தேவையில்லைன்னு நினைச்சானா, கட்டிலும் மெத்தையும் வந்துருச்சு. ஏறி படுத்தான். ஒழுங்கா நினைச்சான்ல, இப்ப தப்பு தண்டாவா நினைச்சான். என்ன நினைச்சான்? நீங்க நினைக்கிறாப்பல ஒண்ணு நினைக்கல. இது பகவான் ராமகிருஷ்ணர் கதை. என்ன நினைச்சான் தெரியுமா? நினைச்சதெல்லாம் நடக்குது, என்னமோ தெரியலையே. இப்ப ஒரு புலி வந்து என்னை அடிச்சு விட்டா, புலி வந்து அடிச்சு விடுச்சு. ஏன்? இவன் உட்கார்ந்த மரம் கற்பக மரம். கற்பக மரத்தின் கீழே உட்கார்ந்து எதை நினைக்கிறாயோ அது கிடைக்கும். பகவான் கற்பக மரம், ராமலிங்கேஸ்வரர் கற்பக மரம். அவனுக்கு கீழே உட்கார்ந்து எதை நினைக்கிறியோ அது உனக்கு தரப்படும். நல்லதா நினைச்சாலும் கிடைக்கும், தப்பா நினைச்சாலும் உன் தலையில வந்து விடியும். நினைக்கப்படாது. கற்றவர் விடுங்கும் கற்பக கனியை. இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த கற்பக மரத்துக்கே வறுமை வந்துட்டா எங்க போகும்? கற்பக மரம் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குது, அதுக்கே வறுமை வந்துருச்சு, எங்க போகும்? பிள்ளையார்பட்டிக்கு போகுமா? பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு என்ன பேரு? கற்பக விநாயகர்னு பேரு.
இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் 9 கோயில்ல பிள்ளையார்பட்டி ஒரு கோயிலுங்க. கற்பக விநாயகர்னு பேரு. அவர்கிட்ட போய் நிக்குமா, எனக்கு வருமே, நீங்க தான் காப்பாற்றணும். அப்போ அவர் எவ்வளவு பெரிய ஆளு. ஒருத்தர் கோயில் ஒரு ஆண்டவர் பாடுறார், முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் உழுதகற்று முகத்தினானை அற்ப சுகத்தனைகளுத்தாய்ங்கரனை பிற்பவம் அகற்றும் கோவை சொற்பொழுது புரியாத வணிகர் குலம் தினம் வணங்கும் துணைத்தாளானை கற்பகத்தின் மிடி அகற்றும். மிடின்னா என்ன? சல்வார் கம்மீஸ் மிடி இல்ல, மிடின்னா வறுமைன்னு அர்த்தம். கற்பகத்தின் மிடி அகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பாம். சிவபெருமான் யாரு? கற்பக மரம். கற்றவர் விடுங்குங் கற்பகக்கனியை கரையிலா கருணை மாகடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை. மற்றவர்களுக்கு அவன் காட்சிக்கு அகப்படாதவன், அடியார்களுக்கு அகப்படக்கூடியவன். மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை. நீங்கள் மதித்தால் உங்கள் மனத்தில் விளக்காய் இருப்பான். செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை முப்புறங்களை வென்ற பெருமானை திருவேலி மலரை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே, என்னுடைய கண்கள் குளிர்ந்தன அப்படின்னு பாடினவர் சேந்தனார் பாடின ஒரு பாட்டு கட்டாயமா சொல்லணும். அது என்ன தெரியுமா? முருகனை பத்தி பாடின பாட்டு. திருவிடைக்கழி முருகன். மாதுலாம் மனந்தந்தென் கையில் சங்கம் பப்பினான் மலைமகள் மதலை. மலைமகள்னா பராசக்தி, அவ புள்ள முருகப் பெருமான். என் கையில போட்டிருந்த வலைகளை கலட்டிக்கிட்டு போயிட்டான். முருகன் என்ன திருடனா? ஆமா, முருகன் திருடன் தானே. செம்மான் மகளை திருடும் திருடன். அவங்க அப்பா சிவபெருமான் என்ன திருடனா? ஆமா, உள்ளங்கவர் கள்வன். நீங்க சொல்லி மனசை திருடுறவன். அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். நமக்கு தெரியாம மனசை திருடிவிடுவான். திடீர்னு ஒரு நாள் காலம்பர ஏதோ கோயிலுக்கு வந்தா தேவையில்லைன்னு தோணும், கோயிலுக்கு வருவான், பார்ப்போம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அர்த்தம்? திருடி விட்டான்னு அர்த்தம். நம்மளுக்கு தெரியாம நம்மள்கிட்ட திருடி விட்டான். ஆனா அந்த திருட்டு சந்தோஷமா இருக்கு. கண்ணதாசன் பாடுவார் கண்ணனை பத்தி. திருடிக்கிட்டு போயிட்டான், திருட்டு கொடுத்தேன், சந்தோஷமா இருக்கு. கண்ணன் என் மனசை திருடிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த திருட்டு. அது மாதிரி மாதுலாம் மனம் தந்தன் கையில் சங்கம், என் வளையலை கழட்டிக்கிட்டு போயிட்டான். முருகனா கழட்டிக்கிட்டு போனா இல்ல, முருகனை நினைச்சு நினைச்சு இந்த பொண்ணுக்கு கை ரொம்ப ஒல்லியா, உடம்பு மெல்லிசா போச்சான், வளையல் கலண்டு விழுந்துருச்சான். மாதுலாம் மனம் தந்து என் கையில் சங்கம் வப்பினான் மலைமகள் மதலை மேலுலாம் தேவர் குலம் முழுதாளும் குமரவேள் வள்ளிதன் மணாளன். வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் மூணாவதா என்னையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? புரியுதா? ஏன் வள்ளின்னா தெய்வானைங்க கூடாதா? தெய்வ யானை முதல் கல்யாணம், 2வது வள்ளி கல்யாணம். எப்போ ஒண்ணுக்கு மேலேயான ஆரம்பிச்சிருச்சோ 3ஆவதா என்னையும் கட்டிக்கிட்டா இந்த ஆளுக்கு என்ன கெட்டு போச்சு? அதான் வள்ளிதன் மணாளன். இன்னொன்னு தெரியுமா? தெய்வ யானை தேவர்களால் தரப்பட்ட பெண், வள்ளி நாச்சியார் நம்மளால கொடுக்கப்பட்ட பெண். தெய்வ யானை கிரியை, வள்ளி நாச்சியார் இச்சை. தெய்வ யானை கடமைகளால் தரப்பட்டவள், வள்ளி நாச்சியார் அன்பினால் வந்தவள். நமக்கெல்லாம் வள்ளின்னு பேர். தேவர்கள் கொடுத்தது தெய்வ யானையை. ஆண்டவனை 2 விதமா பூஜை பண்ணலாம். 1 கிரியைகளினால பூஜை பண்ணலாம், 2 அன்பினால கண்ணீர் கொட்ட பூஜை பண்ணலாம். அன்பினால கண்ணீர் கொட்ட பூஜை பண்ணனா உங்களுக்கு பேரு வள்ளி, உங்களை தேடி முருகன் வருவான். கிரியைகளால பூஜை பண்ணனா உங்களுக்கு பேரு தெய்வானை, நீங்க முருகனை தேடி போகணும். தெய்வானை முருகனை தேடி போய் திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் கட்டிக்கிட்டான். வள்ளி நாச்சியாரை தேடி முருகப்பெருமான் காட்டுக்கு வந்தான். அதையெல்லாம் கடைசி 2 நாள்ல பார்ப்போம். மேலுலாம் தேவர் குலமுழுதாளும் குமரவேள் வள்ளிதன் மணாளன் சேலுலாம் களனின் திருவிடைக்களியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற குராமரம், அதன் கீழ் இருக்கிற பெருமான். வேலுலாம் ஜடக்கை வேந்தனன் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவளே. சேந்தனார் பாட்டு. 3வது கருவூர் தேவர். 9 இருக்கு, முடியாது, ஒரு 2 போறேன், முடிச்சிடுறேன். கருவூர் தேவர்
ரொம்ப பெரிய ஆள் கருவூர்த்தவர். 2 செய்தி சொல்றேன். திருநெல்வேலிக்கு போனார். பெருஞ்சித்தர், பசிக்குது. ஒருத்தனும் சாப்பாடு கொடுக்கல. கோயில்ல பிரசாதம் கொடுக்கிற பழக்கம் உண்டு. அதுலயும் பெருமாள் கோயில்ல பிரசாதத்தை காமிச்சு ஆட்களை இழுத்துருவாங்க. திருப்பதினா என்ன ஞாபகம் வரும்? லட்டு. பெருமாளா நினைப்புக்கு வராரு. அநியாயத்தை பார்த்தீங்களா? ஸ்ரீரங்கம்னா அரவண பாயாசம், அழகர் கோயில்னா தோசை. ராமானுஜர் பிரசாதத்தை கொடுத்து ஆட்களை இழுத்து பெருமாளை பத்தி சொல்லி பக்தனாக்கிட்டார். நம்ம ஆளு பிரசாதம்னா வருவான்ல. நாங்க மதுரையில கூட்டம் நடத்துவோம். ஆரம்பிக்கிற பொழுது ஒரு 50 பேர் தான் இருக்கும். பிரசாதம் கொடுக்கிற நேரத்தில் 500 பேர் வந்துடும். அப்படித்தான் எங்களுக்கு சந்தோஷம். பரவாயில்ல, கடைசியிலாவது கேட்டாங்களே, பரவாயில்ல. இப்போ கருவூர் தேவர் திருநெல்வேலிக்கு போனார். பசிக்குது, சாப்பாடு கிடையாது. கோபம் வந்துருச்சு. ஈசன் இங்க இருந்தா எனக்கு சோறு போடுவான்ல, ஈசன் இங்க இல்ல, எருக்கு முளைச்சு போச்சுட்டார். ஈசன் அங்கே, எருக்கு இங்கேன்ட்டார். எருக்கு முளைச்சா என்ன அர்த்தம்? ஒன்னத்துக்கும் பயன்படாத பூமின்னு அர்த்தம். கோயில்ல சன்னிதானத்தில் எருக்கு முளைச்சிருச்சு, சிவலிங்கத்தை காணும். சித்தர் வாக்கு சிவத்தின் வாக்கு. ரொம்ப சித்தர்கள் நமக்கு புரியாது, ஆனா பரமஞானிகள். நான் நிறைய சித்தர்களோட பழகியும் இருக்கிறேன். எனக்கு வேண்டிய ஒரு சித்தர் 1968, அப்ப எனக்கு 25 வயசு. சென்னையில பவளக்கார தெரு, அங்கே ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய நகர விடுதி. அந்த மாடியிலே அந்த சித்தர் இருந்தார். நான் ஒரு 2-3 நாள் கீழே போய் தங்கி இருந்தேன். அந்த சித்தர் ரொம்ப பேச மாட்டார். திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிடுவார். மேல பஜனை வாங்குவார். எல்லாரையும் உட்கார வச்சு பஜனை பண்ணுவார். முடிகிற பொழுது பிரசாதம் எங்கே இருந்து வரும்னு தெரியாது, கொடுப்பார். ஒருத்தனுக்கு ஒன்றும் புரியாது, ஏற்பாடெல்லாம் பண்ணல, கொடுப்பார். ஒரு நாள் என்ன பண்ணார், இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு சிவபூஜைட்டார். எல்லாம் போய் உட்கார்ந்தாங்க. 12 மணி. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார். விபூதியை அள்ளி உடம்புல கொட்டிக்கிட்டார். சாஞ்சார். முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் அவர் சமாதி வச்சிருக்காங்க சென்னையில, திருவொற்றியூர்ல கொண்டேன். அப்படிப்பட்ட சித்தர்கள். இப்ப பழனிக்கு பக்கத்துல கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர். பழனிக்கு போனா கணக்கம்பட்டிக்கு போகணும். கணக்கம்பட்டியில ஒரு சித்தர் இருக்காரு. சில பேர்கிட்ட பேசுவார், சில பேர்கிட்ட பேச மாட்டார். ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு போனேன். அந்த ஆளு பிரியாணி வாங்கி கொடுத்தார், சைவ பிரியாணி. கொடுத்த உடனே தூக்கி மூஞ்சில போடா, மூஞ்சில எரிஞ்சிட்டார். அவருக்கு எப்படி இருக்கும்? சாப்பிட மாட்டார். நாங்க ஒரு 6 பேர் போனோம். அந்த சித்தர், எனக்கு பயம், இவர் என்ன சொல்ல போறாரோ, நம்மளை விரட்டுவாரோ என்னவோ. 5-6 பேர் போறோம். முருகா 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 முருகான்னுட்டே போறோம். இங்க வாண்டார். சந்தோஷம், கூப்பிட்டார். 6 பேரும் போயிட்டோம். இந்த மரத்தை தூக்குன்ட்டார். ஒரு தென்னை மரம், நீள மரம் கிடக்கு, தூக்குன்ட்டார். 6 பேரும். நாங்க வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு தூக்கினா கையெல்லாம் வலிக்குது. முன்ன பின்ன மரம் தூக்கி பழகினா தானே. மரத்தை தூக்குன்ட்டார். நான் கஷ்டப்பட்டு தூக்கினேன். என் பக்கத்துல வந்து தோல்ல கைய வச்சார். தூக்குன சுமை தெரியல. அவர் கைய வச்சாருன்னா மரத்தினுடைய எடை, வெயிட் தெரியல. விலகி போனாருன்னா மரம் கணக்குது. சிரிக்கிறார், சந்தோஷமா சிரிக்கிறார். இந்த மரத்தை இழுத்து கொண்டாந்து அங்க போடுங்கடான்ட்டார். நாங்க 6 பேரும் கஷ்டப்பட்டு திருவாரூர் தேர் இழுத்த மாதிரி அந்த மரத்தை இழுத்து கொண்டே போட்டுட்டோம். போட்டாரா? அப்படி பார்த்தார். அங்கே ஒரு கட்டடம் இருக்கு, தெரியுதா? ஆமா. அதுல உள்ள செங்கலை எல்லாம் பேத்து எடுத்துக்கிட்டு வரான்ட்டார். அதுல சிமெண்ட் கிடையாது, செங்கல் தான். ஆளுக்கு போய் கடப்பாறையை வச்சு பேத்து கொண்டாந்தா இவர் அதை வச்சு இங்க ஒரு வீடு கட்டுறார். இந்த சித்தர் காலையில 8 மணிக்கு போனோமா, ராத்திரி 5, சாயந்தரம் 5 வரைக்கும் உட்காந்து விட்டார். பசியே இல்லை. பசிக்குமா இல்லையா? பசிக்கல. அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்க, அவர் முகத்தை பார்த்தா பசிக்கல. அங்க ஒரு வீடு அவர் கட்டி விட்டார்.
தட்டி விட்டு உள்ள போய் தகவல கையை வச்சு படுத்துக்கிட்டாரு. இப்படி நாங்க எந்திரிச்சு உட்காருன்றார். 6 பேரும் முன்னால உட்கார்ந்துட்டோம். ஒரு நாய் வளர்க்கிறார். அப்படி பார்த்தார், இந்த நாய் ஓடி வந்து நக்க ஆரம்பிச்சுது. எனக்கு எப்படி இருக்கும், வள்ளுன்னு விழுந்தா எங்க என்ன மலேசியாவுக்கா வர முடியும்? 45 ஊசி தொப்புளை சுத்தி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். அந்த நாய்ங்க அப்படியே உடம்பு கூட நக்குது, கை காலெல்லாம் ஆடுது. பேசாம உட்கார்ந்து இருக்கேன். அவரு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப ஆச்சரியம். இது 2005 சொல்றேன் கேளுங்க, முக்கியமான செய்தி. நான் எந்திரிச்சேன், போயிட்டு வரேன். உட்காரு. என் கூட ஒருத்தர் வந்தார். அவரு போய் காலில் விழுந்து கும்பிட்டார். இப்படி பார்த்தார், என்ன கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை, போடா, இதுதான் ஆசீர்வாதம், போடா, என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட. வந்துட்டார். நாங்க போயிடும், எந்திரிச்சோம். இப்போ ஒன்றும் சொல்லலை, காலில் போய் விழுந்து கும்பிட்டேன். இங்க கும்பிடாத, மேல் நோக்கி ஒருத்தர் இருக்கிறான், மேற்கு நோக்கி அவனை கும்பிடு, எல்லாம் கொடுப்பான். யாரு மேற்கு நோக்கி இருக்கா? பழனி ஆண்டவன். பழனி ஆண்டவன் சந்நிதி மேற்கு நோக்கிய சந்நிதி. ஐயப்ப சாமி கிழக்கு நோக்கி இருப்பார். தமிழ்நாட்டுக்காரன் பூரா அங்க போவான். பழனி ஆண்டவன் மேற்கு நோக்கி இருப்பார். கேரளத்தால் பூரா இங்க வருவார். மேற்கு நோக்கி அங்கே இல்ல பாக்குறாரு அப்படின்ட்டார். இருங்க, முக்கியமான செய்தி. அன்னைக்கு ராத்திரி 6 மணிக்கு தான் எங்களை விட்டார். சாப்பாடு இல்லைங்க அன்னைக்கு காலையில இருந்து. ஆனா பசிக்கல, கொஞ்சம் கூட பசி இல்லை. இவர் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கார், அவரும் சாப்பிடல. நாங்க வந்துட்டோம். அதுக்கு 10 நாளைக்கு அப்புறம் எங்கள முக்கியமான ஆள் ஒருத்தர், அவர் பையனுக்கு ஹார்ட்ல ஒரு மேஜர் ஆபரேஷன் ஆகி ஆள் காப்பாற்றப்பட்டார். அவர் சொல்றார், சாமி அந்த வீட்டை பிரிச்சு இந்த வீட்டை கட்டினார்ல, அந்த பையனுக்கு மறுபிறப்பு கொடுத்துட்டாரு. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். அந்த ஆளை போடாருல, குழந்தை வேணும்னு கேட்ட ஆளை, அவரு சிவபூஜை பண்றவர். மறுநாள் 10 நாளைக்கு அப்புறம் திரும்ப போனார். அன்னைக்கும் போடான்ட்டார். திரும்ப ஒரு தரம் போனார். இப்ப அப்படி பார்த்த, என்னடா என்ன வேணும் உனக்கு? குழந்தை வேணும். அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டோம். ஒரு பாலுங்கிணறு, அதுல தண்ணி அரைச்சு குளிச்சா 1000 பூச்சி அதுக்குள்ள கிடக்கு. தண்ணியை தள்ள ஊத்தி குளிச்சாச்சு. வந்து நிக்கிறார். இப்படி பார்த்த, துவட்டு தொடச்சாச்சு. காக்கா பறந்துருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு, போடா. என்ன மாதிரி புரியுது உங்களுக்கு எல்லாம்? காக்கா பறந்துருச்சு, அதான் சித்தர் வாக்கு. காக்கா பறந்துருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு, போடா. இவருக்கு தலையும் புரியல, பாலும் புரியல, என்னமோ சொல்றார், புரியல. வந்தா சரியா 10வது மாசம் சனீஸ்வர பகவான் கிரக பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. என்ன சொன்னார்? காக்கா பறந்துருச்சு. சனிக்கு வாகனம் காக்கா. சனி ஒரு கிரகத்தில் ஒரு வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்கு மாற சனி பெயர்ச்சி. எல்லாருக்கும் தெரியுமல்ல சனி பெயர்ச்சி. காக்கா பறந்துருச்சுன்னா சனி பெயர்ச்சி. ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா உன் பொண்டாட்டிக்கு புள்ள பிறக்கும். இப்பதான் புரியுது 10 மாதத்துக்கு அப்புறம். இப்படிப்பட்ட சித்தர்கள்ல கருவூர் சித்தர் ஒருத்தர் திருநெல்வேலிக்கு போனார். என்ன சொன்னார்? சிவபெருமான் சாப்பாடு போடலையா, எருக்கு இங்கே சிவம் அங்கேன்ட்டார். சிவலிங்கத்தை காணும், எருக்கு முளைச்சிருச்சு. ஊர்ல உள்ளவன்லாம் காலில் வந்து விழுந்து கும்பிட்டு, சாமி திருநெல்வேலியில சிவபெருமான் இல்லாட்டி திருநெல்வேலிக்கு என்ன மதிப்பு? மதுரை மைனஸ் மீனாட்சி சீக்வல் டு என்னங்க? மீனாட்சி இல்லைன்னா மதுரைக்கு என்ன மதிப்பு? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் காலில் விழுந்து கும்பிட்டா, சாப்பாடு போட்டாங்க. சாமி எப்படியாவது மாத்திரணும். சிரிச்சார். எருக்கு அங்கே, ஈசன் இங்கேன்னார். சிவன் இங்க வந்துருச்சு, எருக்கு அந்த பக்கம் முளைச்சிருச்சு. இன்னொரு இடம் சொல்றேன். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், ராஜராஜ சோழ தேவனுடைய திருப்பணி, பெரிய சிவலிங்கம். அவன் இலங்கைக்கு வந்தான், புத்த விகாரத்தை பார்த்தான். புத்தர் சிலை பெருசா இருக்கு, இதே மாதிரி நம்ம ஊர்லயும் செய்யணும்னு ஆசைப்பட்டான். பெரிய கோயில் கட்டினான். கோயிலுக்கு என்ன பேரு? பெரிய கோயில். சிவபெருமான் பெரிய சிவலிங்கம். போயிருக்கலா? பெரிய முரட்டு சிவலிங்கம்.
அபிஷேகம் எல்லாம் உங்க ஆளாக்கு பால் அவர் மூக்குக்கு கூட போகாது. ஒரு 300 படி இருந்தா ஒரு பகுதி நனையும். அவ்வளவு பெரிய சிவலிங்கம். மேடை போட்டு ஏணியில ஏறித்தான் அபிஷேகம் பண்ணணும். பெருவுடையார்னு அவருக்கு பேரு. அம்பாளுக்கு பேரு பெரிய நாயகி. நந்தி பெரிய நந்தி எல்லாம் பண்ணனானா பெருவுடையாரை கொண்டு சிவலிங்கத்தை வச்சுட்டான். மூலமூர்த்தி அசையப்படாது, உற்சவ மூர்த்தி அசையாம இருக்கப்படாது. ராமலிங்கேஸ்வரருக்கு என்ன பண்றோம்? அஷ்டபந்தனம் பண்றோமா இல்லையா? அசையப்படாது. உற்சவ மூர்த்தி அசையாம இருக்கப்படாது. அஷ்டபந்தனம் பண்றா, இழகிக்கிட்டே வருது. கெட்டியா பிடிக்க மாட்டேங்குது, இழகி இழகி வருது. எல்லாம் கஷ்டப்படுறான். இவ்வளவு பெரிய சிவலிங்கம், அதுக்கு அஷ்டபந்தனம் பண்ணணும், பூமியோட சேர்த்து ஒட்டணும், ஒட்ட முடியல. ராஜராஜ சோழன் கருவூர் தேவரை நினைச்சான். கருவூர் தேவர் காட்சி கொடுத்தார். சாமி இப்படி ஆகி போச்சு, அஷ்டபந்தன மருந்த கொண்டாடினார். புதுசா இடிச்சாங்க அஷ்டபந்தனம். 8 மருந்து கிடிச்சு கொடுத்தாங்க. வாயில தாம்பூலம் போட்டிருந்தார் கருவூர் தேவர். தாம்பூல எச்சில துப்பினார், கொலைச்சார். இப்ப பூசியாச்சு, புடிச்சிச்சு. இன்னைக்கு அதான் கருவூர் தேவருடைய கோயில். தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் கோயில்ல ஒரு சன்னதி இருக்கு. அவ்வளவு பெரிய மகான் கருவூர் தேவர். அவர் பாடின பாட்டு, பன்னெடுங்காலம் பணி செய்து படையோர் தாம்பலர் ஏம்பலித்திருக்க என்னடுங்கோயில் நெஞ்சு வீட்டிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். பல பேர் பலகாலம் தவன் செய்தார்கள் சிவபெருமானே, அவர்களுக்கு காட்சி கொடுக்காமல் எம் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கியே. நம்ம பூர்வஜன்மத்துல பண்ண புண்ணியம் சிவபெருமான கும்பிட்டு இருக்கோம். மின்னடும் உருவத்திழமையில் அணையார் விலங்கல் செய் நாடக சாரை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேச்சுரத்திவர்க்கே. தஞ்சை ராஜராஜேச்சுரம், அதை பத்தி பாடின பாட்டு. இன்னொரு பாட்டு என்ன தெரியுமா? முடிக்கிறேன், நேரம் இல்ல. மனசு ஆண்டவனை நினைச்சா நஞ்சு உருகணும், நைந்து உருகணும். அப்ப வினையெல்லாம் நஞ்சு போயிடும். இது நஞ்சு, அதுவும் நஞ்சு போயிடும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். அப்படி நைய நைய என்ன ஆகும்? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். ஆண்டவன்ட்ட கண்ணீர் கொட்ட நின்னா தீவினை பூரா போயிடும். அவன்கிட்ட போய் பேசணும், பகவானேன்னு பேசணும். பேசினாத்தான் அவன் நம்ம கூட பேசுவான். அதை சொல்றார், நையாத மனத்தினை நைவிப்பானி தெருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. திரைலோக்கிய சுந்தரம்னு இதுக்கு பேரு. அந்த இடத்துல பாடுறார். ஒன்ன சொல்லிட்டு முடிச்சுக்க. நிறைய பாட்டு இருக்கு. திருவிசைப்பா 298 பாட்டு, திருப்பல்லாண்டு 13 பாட்டு. இந்த திருப்பல்லாண்டு சொல்லாம இருக்கக்கூடாது. அற்புதமான பாட்டு. திருப்பல்லாண்டு சொல்லி முடிக்கிறோம். இப்ப நம்ம திருப்பல்லாண்டுக்கு என்ன சிறப்பு? நடராஜா தேர்ல தான் வருவார், வேற வாகனம் கிடையாது. ரிஷப வாகனத்தில் வருவாரா? நம்ம சிவபெருமான் எல்லாத்திலையும் வருவார். நடராஜமூர்த்தி தேர்ல தான் வருவார். அதுவும் சிதம்பரம் தேர் ரொம்ப புகழ்பெற்ற தேர். என்னைக்கு பெரிய தேர்? மார்கழி மாசம் திருவாதிரை. நாளைக்கு காலம்பர திருவாதிரைன்னா இன்னைக்கு தேர். இன்னைக்கு சாயங்காலம் தேர். இன்னைக்கு ராத்திரி அப்படியே ஆயிரக்கால் மண்டபத்துக்கு போவார். ஆயிரக்கால் மண்டபத்தில் அபிஷேகம் கொடுக்கிறாங்க. மறுநாள் காலம்பர இங்க வந்துடுவார். இன்னைக்கு தேர், தேர்ல இருந்து ஆயிரக்கால் மண்டபம், அங்கே அபிஷேகம், அப்புறம் திரும்ப சிற்றம்பலம். தேர்ல நடராஜாவை உட்கார வச்சாச்சு. எல்லாம் இழுக்கிறான், இழுக்க முடியல, நிக்க. தேரெல்லாம் கடவுள் திருவுள்ளம். இழுத்து இழுத்து பார்க்கறான், ஒண்ணும் முடியல. அசரீரி வாக்கு சொல்லுது, சேந்தனார் வந்தால் தேர் ஓடும். சேந்தனார் எங்கே இருக்கார்? காட்டுக்குள்ள இருக்கார். ஆண்டவனுக்கு களிய நைவேத்தியம் பண்ணன புண்ணியவான், விறகுவற்றவர், கூட்டிக்கிட்டு வா அவரை. சேந்தனார் வந்துட்டார், தேர் இழுக்கணும். வந்து நிற்கிறார்.
பார்க்கிறார். மன்னுக தில்லை வளர்க நம் பக்தர்கள். தில்லை மன்னுக, நம்ம பக்தர்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் வளர்க, இதான் ஆசீர்வாதம். மன்னுக தில்லை வளர்க நம் பக்தர்கள், வஞ்சகர் போய் அகல. வஞ்சகர் நம்மளை விட்டுட்டு போகட்டும். பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க, அண்ணன் அடை மடவாள் உமைகோன் அடியோ முக்கருள் புரிந்து. பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. திருப்பல்லாண்டு அப்ப பாடுறார். அடுத்த பிறவி கிடையாது. சிவபெருமான கும்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. மதுரை கோயில்ல ஒரு பெரியவர் போய் கும்பிட்டார். சொக்கலிங்க பெருமானே, நான் போன பிறவியிலே உன்னை கும்பிடல, அடுத்த பிறவியிலே உன்னை கும்பிட மாட்டேன், ரெண்டுக்கும் சேர்த்து மன்னிச்சுக்கோ. இது எப்படி இருக்கு? இன்னைக்கு 10 ரூபாய் திருடிட்டேன், நாளைக்கும் 10 ரூபாய் திருட போறேன், ரெண்டுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் போடுங்கன்னு ஜட்ஜு கிட்ட குற்றவாளி சொன்னா எப்படி இருக்கும்? போன பிறவியிலே உன்னை கும்பிடல, அடுத்த பிறவியிலே உன்னை கும்பிட மாட்டேன். நிச்சயமா சொல்றேன், நீங்கள்னா அடுத்த பிறவியிலே சிவபெருமான கும்பிட மாட்டீர்கள். ஏன் சார், இதுக்காகவா இந்தியாவிலிருந்து உங்களை கூட்டியா? என்ன அநியாயமா இருக்கு? ஏன் தெரியுமா? அந்த ஆள் சொல்றாரு, சிவபெருமானே நான் போன பிறவியிலே உன்னை கும்பிடல. அது எப்படி தெரியும்? இந்த பிறவி வந்துருச்சுல்ல, எப்ப பிறவி எடுத்து விட்டனோ அப்ப போன பிறவியிலே உன்னை கும்பிடலன்னு தானே அர்த்தம். ஓ அப்படி சொல்றியோ? ஆமா ஆமா ஆமா, அடுத்த பிறவியில கும்பிட மாட்டேன் நீ, அது எப்படி? இந்த பிறவியிலே ஒழுங்கா கும்பிடுறல்ல, அப்ப அடுத்த பிறவி வராதில்ல, வந்தாவில்ல கும்பிடுறதுக்கு. இப்ப புரியுதா? நீங்க ராமலிங்கேஸ்வரர் காலில் விழுந்துட்டா உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது, இருந்தாவில்ல கும்பிடுறதுக்கு. இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து. திருவாசகம், திருவாசகம். இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமல் காப்பாற்றுவான். அதான் பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். பால் வேணும்னு உபமன்யு முனிவர் அழுதானா, சிவபெருமான் பார்க்கடலை கொடுத்தானா. மாலுக்கு சக்கரம் மந்தருள் செய்தவன் மல்லிய தில்லை தன்னுள் ஆதிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. மடமடன்னு பல்லாண்டு 13 பாட்டு பாடினார். பாடி முடிக்கிறார், தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விறுவிறுன்னு ஓடுது. பல்லாண்டு பாடி தேர் இழுத்தார்கள். எங்க? சிதம்பரத்தில். அந்த திருப்பல்லாண்டு கடைசியில் வைக்கப்பட்டது. 298 பாட்டு திருவிசைப்பா, 13 பாட்டு திருப்பல்லாண்டு, மொத்தம் 301. நல்ல பாட்டுகள். அதை இசையோட பாடவும் அந்த பொருளோடு கேட்கவும் கொடுத்து வைக்கணும். அனுபவித்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் சொன்னேன், எனக்கு உள்ள நேரத்தில் சிலவற்றை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது.